அன்பான தோழமை நெஞ்சங்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் 412வது மெய்நிகர் மேடை நிகழ்வு இப்போது தொடங்கியிருக்கின்றது. இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்து பாட நானே வருகின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தவும் அல்லது வீடியோவை அணைத்து வைக்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. அன்பான தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 412வது மெய்நிகர் மேடை நமது இலக்கிய பேராசிரியர் நாவா அவர்களின் தமிழர் பண்பாடும் தத்துவம் என்னும் நூலை முன்வைத்து உரையாடல் நடத்துகின்றோம். இந்த நூலில் 6 விரிவான கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. ஒரேடியாக அத்தனை கட்டுரைகளை எடுத்து பேச காலம் இடம் கொடுக்காது என்பதால் ஒவ்வொரு கட்டுரையாக எடுத்து விரிவாக உரையாற்றலாம் என்ற முடிவோடு முதல் கட்டுரையாக முருக ஸ்கந்த இணைப்பு என்ற கட்டுரையை முன்வைத்து இன்று உரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் இசைப்பாடலை தருவதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற குமரி மாவட்ட ஆரல் கிளையின் அன்பு தம்பி ஆரல் விக்டர் அவர்கள் வந்துள்ளார்கள். கதை சொல்வதற்காக புதுவையை சார்ந்த ஆதிராமன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தலைமையுரையை வழங்க ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இயக்குனர் அண்ணன் எஸ்கே கங்கா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சிறப்பான ஒரு உரையை வழங்க பேராசிரியர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மற்றும் இந்த சூம் நேரடி நிகழ்வில் பங்கு பெற்றுள்ள தோழர்கள் ஆதிராமன், சங்கர், காமு தோழர், நடராஜன் தோழர், சக்கரபாணி தோழர், தம்பி விக்டர், சைமன் தோழர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இசைப்பாடலை தருவதற்காக அன்பு தம்பி ஆரல் விக்டர் அவர்கள் வருகின்றார்கள். ஆரல் விக்டர் அவர்கள் ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குநர்களில் ஒருவர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில குழு உறுப்பினர். திருவனந்தபுரம் அருகாமையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் அனிமேஷன் துறையில் பணிபுரிந்து பல சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார். விக்டரின் பாடல் திறமை கலை இலக்கிய பெருமன்ற தமிழ்நாடு முழுவதுமான மேடைகளில் ஒலித்து கொண்டு இருக்கின்றது. காலஞ்சென்ற கலைமாமணி தோழர் கைலாசமூர்த்தி அவர்களின் சீடர்களில் ஒருவர். அப்படிப்பட்ட பாட்டுக்குவேலை இசை பாடல் தர வருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஜார்ஜன் அப்படிலாம் இல்லை. முன்னாடிலாம் பாட்டு டெய்லி பாடலைன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்போ பாட்டு பாடினா வருத்தமா இருக்கு. ஏன்னா அப்படி ஒன்றும் கிடையாது. அது குரல் நல்லா தான் இருக்கு. பாடு ஒன்றும் இல்லை. சரிண்ணே. இல்லை, ரெகுலரா பாடுறது இல்லைல்ல, அதனால ஓகேண்ணே. 30 வருஷம் உழைச்சி முக்காப்படியும் மிஞ்சலே நான் மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு திணறுது வழியில்லே. 30 வருஷம் அண்ணே 30 வருஷம் உழைச்சி முக்காப்படியும் மிஞ்சல நான் மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு திணறுது வழியில்ல. 30 வருஷம் உழைச்சி முக்காப்படியும் மிஞ்சல நான் மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சு திணறுது வழியில்ல. ஆத்தா மாறி அம்மனுக்கு நாடு வெட்டி பொங்க வச்சே. ஆத்தா மாறி அம்மனுக்கு நாடு வெட்டி பொங்க வச்சேன். ஐயப்ப சாமி அருளுக்காக 5 வருஷமா மாலையிட்டேன். ஐயப்ப சாமி அருளுக்காக 5 வருஷமா மாலையிட்டேன். அப்பம் பழனி ஆண்டவனுக்கு அடிச்ச மொட்டை 3 தரம்.
பம்பளனி ஆண்டவனுக்கு அடிச்ச மொட்டை 3 தரம், அடிச்ச மொட்டையும் காணாதுன்னு எடுத்தங்காவடி எழுதறோம், அடிச்ச மொட்டையும் காணாதுன்னு எடுத்தங்காவடி எழுதறோம். 30 வருஷம் அண்ணனே 30 வருஷம் ஒளச்சொளச்சி முக்காப்படியும் மிஞ்சலனா, மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சித்தனருது வழியில்ல. ஆத்தா செத்த இளவுக்கு எங்க ஆடு 10 குறைஞ்சது, ஆத்தா செத்த இளவுக்கு எங்க ஆடு 10 குறைஞ்சது, அப்புறம் புள்ள சமஞ்சதுக்கு மிச்சம் இருந்ததும் கழிஞ்சுது, அப்புறம் புள்ள சமஞ்சதுக்கு மிச்சம் இருந்ததும் கழிஞ்சுது. அம்மா எந்த நேரம் பார்த்து பெத்ததும் என்னைய பெத்தாளோ, எங்க அம்மா எந்த நேரம் பார்த்து பெத்தது என்னைய பெத்தாளோ, சும்மா யாரையும் சொல்லக்கூடாது, அட சும்மா யாரையும் சொல்லக்கூடாது, சுக்கிரதசையும் நமக்கில்லே. 30 வருஷம் அண்ணே 30 வருஷம் ஒளச்சொளச்சி முக்காப்படியும் மிஞ்சலனா, மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சித்தனருது வழியில்லே. கந்து வட்டிக்கு கடனை வாங்கி கருப்பசாமிக்கு பொங்க வச்சேன், கந்து வட்டிக்கு கடனை வாங்கி கருப்பசாமிக்கு பொங்க வச்சேன், சந்து பொந்தெல்லாம் சுத்துறேனே சாமிய காணோம் உதவிக்கு, சந்து பொந்தெல்லாம் சுத்துறேனே சாமிய காணோம் உதவிக்கு, சாமிய நம்பி கெட்டது பாதி, பூமிய நம்பி கெட்டது பாதி, சாமிய நம்பி கெட்டது பாதி, பூமிய நம்பி கெட்டது பாதி, சாமி கெடுத்ததா இல்ல பூமி கெடுத்ததா, சாமி கெடுத்ததா இல்ல பூமி கெடுத்ததா, யாரு கெடுத்தது சொல்லுங்களே. 30 வருஷம் அண்ணனே 30 வருஷம் ஒளச்சொளச்சி முக்காப்படியும் மிஞ்சலனா, மூளைக்கு மூல கடனை வாங்கி மூச்சித்தனருது வழியில்லே. நன்றினே. அருமை அருமை விக்டர். நம்ம கைலாசமூர்த்தியினுடைய அந்த நினைவு திருப்பி நீ கொண்டு வந்து விட்டாய். மிகவும் அருமையான குரல், நல்ல இனிமையான பாடல். மிக்க நன்றி. குரல் இன்னும் வளமாக தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு வைத்து அந்த குரலை வளமாக பாதுகாத்துக்கொள். நன்றி விக்டர். அடுத்ததாக இப்பொழுது இணையத்தில் ஜூம் இணையத்தில் இணைந்துள்ள சக்கரபாணி தோழர், தம்பி விக்டர், தோழர் ஜீவன்ராஜ், தம்பி சலீம், நடராஜன் தோழர் ஆகிய அவர்களையும் வருக என வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு, அடுத்து கதை சொல்ல புதுவை சார்ந்த இனிய தோழர் ஆதிராமன் அவர்கள் வருகின்றார்கள். தோழர் ஆதிராமன் அவர்கள் புதுவையின் இப்டா மாநில தலைவராக இருந்து திறம்பட செயல்பட்டு வருவர் என்பது நம்ம எல்லோரும் அறிந்த விஷயம். தலை சிறந்த நாட்டுப்புற கலைஞர், சிறந்த பாடகர், நடிகர், எழுத்தாளர், பேச்சாளர் என்ற பன்முக ஆளுமையோடு கலை இலக்கிய உலகில் பலம் வருபவர். சிறந்த கதை சொல்லியாக பரிணமித்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். போதும் அவர்கள் கதை சொல்ல வருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றேன். அன்பான தோழர்களே வணக்கம். இன்று வானவாமலையின் பண்பாட்டு தலங்களில் இருந்து கட்டுரையை வாசிக்க இருக்கின்ற அன்பு தோழர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நாவா தொடர்பான நிகழ்வு என்பதனால் இன்று எழுதப்படாத ஒரு கதைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கதை பாட்டி சொன்ன கதை, பாட்டியிடமிருந்து நான் சுட்ட கதை. இந்த நிகழ்வில் அருமையான இசைப்பாடல் இசைத்த அன்பு இளவல் விக்டர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தமிழ்த்தாய் வாழ்த்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தோழர் ஜார்ஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை இடையிலாது நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் எஸ்கே கங்கா அவர்களுக்கும், அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், இன்னும் இணையத்தில் இணைந்துள்ள அத்தனை தோழர்களுக்கும் அன்பான மாலை வணக்கத்தினை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு காலையில எழுந்தா ஏர் ஓட்டிட்டு போறது தானே அவனுக்கு வேலை. அவன் மாட்டை ஏர் ஓட்டிட்டு போயிடுவான்.
அந்த விவசாயிக்கு மனைவி, அம்மா உயிரோட இருந்தாங்க. எப்போதும் இந்த வயசான அம்மாவெல்லாம் ஒரு பாரமா நினைக்கிறது தான் அது ஏதோ வழக்கமாகி போச்சு. அந்த அளவுல இந்த அம்மா ஆரம்பத்துல என்ன குடும்பப்படுத்துச்சோ அதுவும் தெரியாது. இருந்தாலும் மாமியார் பேர்ல சின்ன காழ்ப்புணர்வு அந்த மருமகளுக்கு. காலையில அவன் வெள்ளனை எழுந்து ஏர் ஓட்ட போயிட்டான். போயிட்ட உடனே இவங்க என்ன செய்வாங்க, ஒரு தட்டுல சோத்தை போட்டு எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து இந்த பாட்டி இந்த கிராமத்துல தொம்பைன்னு சொல்லுவாங்க. தொம்பைன்னா அந்த நெல் கொட்டி வைக்கிற தொம்பை. அது தொம்பை தான். அதை ஒட்டி தான் அதில் சோத்தில் சாந்துக்கிற மாதிரி அதில் சாந்துக்கலாம். கொஞ்சம் வசதியாக சாஞ்சின்னு தூங்கிக்கலாம், இல்லை காலை நீட்டி போட்டுக்கலாம். அது அந்த தொம்பையை ஒட்டி தான் அந்த அம்மா இருக்கும். அந்த அம்மா அங்கே வந்ததுன்னா அங்கேருந்து வரும். அந்த அம்மா ஒரு கையில் தட்டையும் இன்னொரு கையில் கோலையும் எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து ஆடு கழுவி ஆடு, பாடு கழுவி பாடு அப்படின்னு சொல்லும். இந்த அம்மா ஒரு முறை முறைக்கும். என்ன முறைக்கிற? ஆடு கழுவி ஆடு, பாடு கழுவி பாடுன்னு. உடனே இந்த அம்மா சோத்துக்கு வழி இல்லையே, என்ன பண்ணுறது? இந்த அம்மா என்ன செய்யும், இந்த வயசான அம்மா எழுந்து தையத்தக்கன்னு ஆடும். இப்படி ஆடிட்டு தான் பின்னாடி அந்த அம்மா வந்து நாடின பின்பாடு இந்த தட்டாங்க வைக்கும். இந்த தட்டில் என்ன இருக்கோ, எப்போ வடித்த சாதமோ எப்போ வச்ச குழம்போ, வயசாகி போச்சல்ல, செவனைன்னு சாப்பிட்டு முடிச்சிக்கும். இது பரவலாக அக்கம் பக்கத்தில் தெரிய ஆரம்பித்து ஊருக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த அம்மாவும் மருமக எல்லா சமயத்தில் மகன்கிட்ட இந்த மாதிரி என்ன ஆட வச்சு சோறு போடுறா, என்னடா தம்பினா. இவர் நம்பல. ஏதாலும் சம்சாரம் சொல்லுதானே, அம்மா சொல்ல நம்புறதுக்கு வந்து அவ்வளோ நேரம் முடிக்கல. அப்படியே அதெல்லாம் இருக்காதுமான. அப்படி ஊர்லேயும் சில பேர் பேசிட்டு வச்சுட்டு ஒருவேளை இருந்தாலும் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு கொள்ளைக்கு போகிற மாதிரி போக்கு காட்டிட்டு தொம்பையில் ஏறி உட்காந்துட்டான். அன்னைக்கு வழக்கம் போல் இந்த அம்மா என்ன செஞ்சது, மருமக ஒரு கையில் தட்டையும் ஒரு கையில் கோலையும் எடுத்துகிட்டு வந்தது. எடுத்துகிட்டு வந்த உடனே ஆடு கழுவி ஆடு, பாடு கழுவி பாடுன்னுச்சு. இந்த அம்மா பையன் தொம்பையில் இருக்கான்ல, அந்த தைரியத்தில் என்ன கேட்டுக்கும், தம்பி எப்பா கேட்டுக்கோ, தொம்பையப்பா பார்த்துக்கோ அப்படின்னு பாடிச்சு. என்ன நீ வழக்கமான பாடுற பாட்டு இல்லாமல் வேற பாட்டு பாடுற அப்படின்னு கேள்வியை சொல்லிச்சு. இல்லை நீ வழக்கமாக தையத்தக்கன்னு சொல்லி நான்னா தான் உனக்கு சோறு அப்படின்னு சொல்லிச்சு. இதுவும் வேற வழி இல்லாமல் தையத்தக்கா தையின்ச்சு. அப்போ வேணா அந்த அம்மா சோத்தை வையின்னு வச்சுட்டு போச்சு. இந்த அம்மா சாப்பிட்டாங்க. சம்சாரம் அந்த பக்கம் போன உடனே ஒரு மெல்ல தொம்பையை விட்டு எழுந்து வந்துட்டாரு. வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணாரு. மறுநாள் காலையில் இந்த மருமக வந்து சாணம் தெளிக்க வெளியே வந்தா பார்த்தா அந்த அம்மாவுடைய, அந்த மருமகளுடைய அம்மா, இவனுடைய மாமியார் என்ன செய்யறாங்க, மூஞ்செல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கின்னு மஞ்சள் சிலையை கட்டிக்கிட்டு கையில் வேப்பிலையை வச்சுட்டு தீச்சட்டி எடுத்துட்டு தெருவில் ஆடிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே என்ன ஆச்சுமா, ஏம்மா அப்படி ஆடிட்டு வர அப்படி பண்ணாங்க. எப்படி இருக்க, நீ என்னடி ஆச்சு ஏதாச்சுடி உனக்குன்னு இந்த அம்மா வந்து மகளை விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே இல்லைம்மா நல்லதாம்மா இருக்குமா. இல்லை மாப்பிள்ளை ராத்திரி வந்தார், உனக்கு நிறக்க பறக்க அம்மா போட்டு கிடக்கிற இந்த மாதிரி வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தின்னு மஞ்சள் சிலையை கட்டிட்டு கையில் வேட்டி போட்டு 3 ஊர் சுற்றி ஆடிட்டு வந்தாதான் நல்லா ஆகும். வந்துட்டு என் வீட்டில் வந்து ஒரு வாய் கூழ் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னார். அதுதான்மா நான் அப்படி ஆடிட்டு வரேன் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தாரு. இவர் ஏற்கனவே அப்போதான் எடுத்து வெளியே வந்தார். வந்து என்ன எங்கள் அம்மாட்ட போயெல்லாம் சொல்லியிருக்க, நீ எங்கள் அம்மாவை வீட்டுக்குள்ளே ஆட வச்சு சோறு போட்டல, உங்கள் அம்மாவை ஊரில் ஆட வச்சு சோறு போட அதுக்கான வழிதான் இது அப்படின்னு சொன்னார். இது பாட்டி சொன்ன கதை. நன்றி தோழர்களே. அருமையான கதை. சிறிய கதையாக இருந்தாலும் பாட்டி சொன்ன கதை ஒரு விவசாயியை மையப்படுத்திய கதையாக இருந்தாலும் அது வந்து ஒரு மூட பழக்க வழக்கத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கதையாகத்தான் நான் கருதுகின்றேன். அருமை தோழர், நன்றி தோழர் ஆதிராமன் அவர்களை. அடுத்ததாக தலைமை உரை. அதற்கு முன்னதாக நம்ம நண்பர் கிருஷ்ணா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு அடுத்து தலைமை உரைக்கு செல்வோம்.
தலைமை உரையை வழங்குவதற்கு நமது ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இயக்குனர் அண்ணன் எஸ்.கே. கங்கா அவர்கள் வருகின்றார்கள். நூல் அறிமுக உரை என்றாலே பெரும்பாலும் தலைமை அண்ணன்தான். தலைமை உரையில் அன்றைய நூலை குறித்த உரையின் சாராம்சத்தை, உள்ளடக்கத்தை பெரும்பாலும் நமக்கு தந்து விடுவார்கள். அது உரையாளருக்கும் உரையின் வீச்சு கொஞ்சம் இலகுவாகிவிடும். அண்ணனை பற்றி கூடுதலாக எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஜீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி இவை இரண்டையும் 2 கண்களாக கவனித்து வளர்த்து வருகின்றார்கள். வாரம் 3 கூட்டம், அதற்கான உரை தயாரிப்பாளர்கள், கவிதை, பாடல், கதை, ஒருங்கிணைப்பாளர்கள் போன்றவைகளை ஆட்களை தயார் செய்வது, போஸ்டர் போடுவது, அதை அத்தனை பேருக்கு அனுப்புவது என்ற ஒரு மகத்தான பணியை இடையறாது செவ்வனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது சில நேரங்களில் எண்ணி பார்க்கும்போது பிரமிப்பாக கூட இருக்கும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற திருநாவுக்கரசு அவர்களின் மாபெரும் லட்சியத்தினை நெஞ்சில் ஏந்தி பணி செய்து வரும் அண்ணன் எஸ்.கே. கங்கா அவர்களை தலைமை உரை வழங்க வருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றேன். அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளி மற்றும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இந்த மெய்நிகர் மேடையை, 412வது மெய்நிகர் மேடையை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பான தம்பி ஜார்ஜ் அவர்களே, அதுபோல இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு அருமையான ஒரு பழங்கதையை, ஒரு பாட்டி கதையை சொல்லி நம்மை மகிழ்வித்த அன்பு இளவல் ஆதிராமன் அவர்களே, பாட்டி கதைகள் என்பதே ஒரு வகையிலே நாம் எல்லோருமே பாட்டி கதைகளை கேட்டு வளர்ந்தவர்கள்தான். பாட்டி கதைகள் என்பது வெறும் கதைகளாக இருப்பதில்லை. அதில் ஏதேனும் ஒரு விஷயம் அதற்குள்ளே புதைந்திருக்கும் என்பதை இந்த சிறிய கதையிலும் ஆதிராமன் நமக்கு எடுத்து காட்டினார். அதுபோல இன்றைக்கு தம்பி விக்டர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கிறார். அந்த இடைவெளி அவருடைய மனதை கொஞ்சம் சஞ்சலப்படுத்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேறு பணிகள், சில நெருக்கடிகள் வருகிற போது நமக்கு வர முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் விக்டர், உன்னுடைய குரலில் அதே உற்சாகம் இருக்கிறது, அதே உத்வேகம் இருக்கிறது. உன்னுடைய குரல் இப்போதும் உயிரோடு தான் இருக்கிறது. அதிலே உயிர்ப்பு இருக்கிறது விக்டர். மிகச்சிறப்பாக இருந்தது. எனக்கு தம்பி ஜார்ஜ் சொல்லுகிற போது நம்முடைய கைலாசமூர்த்தியை குறிப்பிட்டு தம்பி ஜார்ஜ் சொன்னார். ஆனால் எனக்கு கேஜியினுடைய குரல் தான் எனக்கு கேட்டது விக்டர் பாடுகின்ற போது. சிறப்பாக இருந்தது விக்டர். அதனால இந்த இடைவெளிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். வாய்ப்பு கிடைக்கின்ற போது வா, வந்து பாடு. உனக்கான ஒரு மேடை இந்த மேடை. இந்த மேடை நம் எல்லோருக்குமான மேடை. உனக்கும் இந்த மேடையில் உனக்கு உரிமை உண்டு, உனக்கு சொந்தம் உண்டு. எனவே வா. இன்றைக்கு நான் ஒரு புதிய தடத்தை இன்றைக்கு தொடங்குகிறோம். தமிழியலில், தமிழ் ஆய்வில் ஒரு புதிய தடத்தை பதித்தவர் நம்முடைய பேராசிரியர் நாவா அவர். அந்த புதிய தடம் என்பது இன்றளவும் தமிழில் தனிச்சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. பேராசிரியர் தொடங்கி வைத்த அந்த தடம் என்பது அது நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டும் முன்னேறி கொண்டும் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மார்க்சியத்தை ஒரு தன்னுடைய ஆயுதமாக தரித்துக் கொண்டு அந்த மார்க்சியத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தமிழ் வரலாற்றில், பண்பாட்டில் புதிய புதிய இடங்களை கண்டறிந்தவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். எனவே அந்த புதிய தடம் என்பது இன்றைக்கும் புதிய தடம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தடத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து சேரவில்லை. ஆனால் பேராசிரியர் போட்டு வைத்த தடம் என்பது நமக்கு எல்லா காலத்திற்கும் மிக அடிப்படையான வழிகாட்டுதல்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே நினைவு கூறலாம்.
அதற்கு முன்னோடியாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரை சொல்ல வேண்டும். இந்தியாவிலே பொதுவுடைமை இயக்கம் தோன்றிய பொழுது அதனுடைய முதன்மையான தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் சிங்காரவேலர். மார்க்சியத்தை கற்று பொதுவுடைமை இயக்கத்தினுடைய லட்சியம் எப்படிப்பட்டது என்பதை நன்கு அறிந்து அவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அன்றைக்கே தோன்றினார். அவருடைய பெருமைகள் நிறைய இருக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அரங்கங்களில் அடிக்கடி சொன்னதுதான், அவர் இந்தியாவிலே பொதுவுடைமை இயக்கத்தை இந்திய மண்ணுக்கு ஏற்ற முறையில் செயல்படுத்த வேண்டும், வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் கொண்டிருந்தார். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் நம்முடைய ஜீவா. ஜீவாவும் சமதர்மத்தை, சோசியலிச இயக்கத்தை, பொதுவுடைமை இயக்கத்தை பொத்தாம் பொதுவாக பார்க்காமல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தன்மையோடு அது இருக்க வேண்டும் என்ற முறையிலே தமிழ் பண்பாடு கலந்துதான் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமும் இருந்தன என்று பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் உருவான பொதுவுடைமை இயக்க தோழர்கள், தலைவர்களை பார்க்கின்ற போது ஜீவாவிடம் இந்த தனித்தன்மை மிக தூக்கலாக இருக்கிறது. அதை அடியொற்றிதான் நம்முடைய பேராசிரியர் நாவாவும் வருகிறார். நாவாவுடைய பெருமை என்பதே மார்க்சியத்தை ஒரு வாய்ப்பாட்டு சூத்திரமாக ஆக்காமல் மார்க்சியத்தை ஒரு நடைமுறைக்கு பொருத்தி பார்த்து, நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய மக்களுக்குமாக பொருத்தி பார்த்து அவர் கொண்டு வந்திருக்கிறார். எனவேதான் அவருக்கு தமிழ்நாட்டில் புதிய தடத்தை பதித்தவர் என்று சொல்லுகிறோம். பாரதிக்கு முன்பு தமிழ் கவிதை எப்படி ஒரு மாதிரியாக இருந்ததோ, பாரதிக்கு பின் என்று சொல்லுகிற போது அந்த கவிதை என்பது ஒரு மிகப்பெரிய வீச்சை கொண்டு வந்தது. ஒரு ஜனநாயக யுகம் தமிழ் கவிதையில் உருவானதை போல பேராசிரியர் நாவாவுடைய ஆய்வு முறை என்பதும் அப்படிப்பட்டதுதான். ஒரு புதிய ஆய்வு முறையை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். எனவேதான் பேராசிரியரை நாம் இன்றைக்கு இத்தனை காலத்திற்கு பிறகும் கூட பேராசிரியரை மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அதுதான். அவருடைய ஒவ்வொரு ஆராய்ச்சியும், அவருடைய ஒவ்வொரு ஆராய்ச்சி கட்டுரைகளும் இன்றைக்கும் வழிகாட்டி உரைகளாக, வழிகாட்டி ஆவணங்களாக இருக்கின்றன என்று சொல்லலாம். வெறும் கட்டுரை அல்ல, ஒவ்வொன்றும் ஆவணங்களாக இருக்கின்றன என்று சொல்லலாம். பொதுவாக நமக்கு மனித வாழ்க்கை என்பது பண்பாட்டு பரிமாற்றங்களோடு அல்லது பண்பாட்டு ஊடாட்டங்களோடு தான் மனித வாழ்க்கை மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே சுத்த சுயம் பிரகாசமான மனிதனும் கிடையாது, சுத்த சுயம் பிரகாசமான சமூகமும் கிடையாது, உலகமும் கிடையாது. இந்த உலகம் என்பதே, இந்த நாடுகள் என்பதே பண்பாட்டு ஊடாட்டங்களின் வழியாக, பண்பாட்டு பரிமாற்றங்களின் வழியாக தான் இந்த உலகம் இயங்கி வந்திருக்கிறது, இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடக்கிறது, பண்பாட்டு திணிப்பு என்ற ஒரு விஷயம் நடக்கிறது. பண்பாட்டு பரிமாற்றங்கள் ஒரு பக்கத்தில் என்று சொன்னால், பண்பாட்டிலேயே நடக்கின்ற ஊடாட்டங்கள் ஒரு பக்கத்தில் என்று சொன்னால், இன்னொரு பக்கத்திலே பண்பாட்டு திணிப்பும் இருக்கிறது. அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் நாம் அறிய வேண்டிய தேவையில் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இந்தியாவுடைய வரலாற்றில் பண்பாட்டில் நடந்த சில விஷயங்களை நாம் எடுக்கின்ற போதுதான் நமக்கு அதனுடைய பொருட்கள் தெரியும். உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். பண்பாட்டு திணிப்பு என்ற பெயரில் வருகிற போது ஒரு உதாரணத்தை சொன்னால் போதும் என்று நினைக்கிறேன். இந்தியாவினுடைய மொழி என்று ஹிந்தி பொதுவாக சொல்லப்படுகிறது. வெளிநாடுகளில் எல்லாம் இந்தியாவினுடைய மொழி என்பது இந்தி என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்தியாவினுடைய பொதுமொழியாக இந்தி இல்லை. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக 22 மொழிகள் இருக்கின்றன. என்றாலும் பொதுவாக இந்தி தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முக்கியமான மொழி என்ற மாதிரி ஒரு சித்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஏறத்தாழ நாட்டில் இருக்கக்கூடிய 9 மாநிலங்களில் இந்தி பேசப்படுது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த இந்தி என்பது எந்த மாநிலத்திலும் எந்த மக்களுடைய மொழியாகவும் கிடையாது. இந்த இந்தி என்பது ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு உள்ளாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான். அந்த மொழியை உருவாக்கி இந்த 9 மாநிலங்களிலும் ஏற்கனவே இருந்த அந்த மண்ணினுடைய பூர்வீக மொழிகள், ஏறத்தாழ குறைந்தபட்சம் ஒரு 1500 ஆண்டுகளாக பயின்று வந்த அந்த மக்களுடைய மொழிகளை எல்லாம் ஒரு வகையில் அடிச்சு தள்ளிவிட்டு இந்த இந்தி என்று சொல்லுவது ஏறி வந்திருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவை ஆளக்கூடிய அந்த அந்த ஒரு 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 ஆட்சியாளர்களுக்கு
இந்தியா ஒரே நாடாக காட்டப்பட வேண்டும், இந்தியா ஒரு ஒற்றை நாடாக காட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியை ஒரு ஆயுதமாக தரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே நம்ம அது ஒரு கலாச்சார திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு. அது அந்த மக்களுடைய சொந்த மொழிகளை எல்லாம் அழித்து விட்டுதான் இந்தி என்பது ஏறி வந்திருக்கிறது. எனவேதான் அவர்கள் இந்தியா முழுவதும் இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இந்தியை இந்த நாட்டினுடைய மூன்றாவது மொழியாகவது ஏதாவது ஒரு வகையில கொண்டு வந்து இந்தியா என்பது இந்தி மொழியின் நாடு என்று ஆக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி வருகின்ற போது அவர்கள் ஆட்சி நடத்துவது எளிதாக இருக்கும். எனவேதான் இந்த பண்பாட்டு திணிப்பை திட்டமிட்டு அன்றிலிருந்து இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகிற போதுதான் நமக்கு சில உண்மைகள் தெரிய வேண்டும். என்ன உண்மை? இதற்கு முன்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி கடந்து வந்திருக்கின்றன என்பதை அறிகின்ற போதுதான் இதெல்லாம் தெரியும். ஒரு காலத்தில் இளமையில் படிக்கின்ற போது நாமும் இந்தியாவுடைய மொழி என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் வெளிப்பட தகவல்கள் வெளிப்பட இன்றைக்கு நமக்கு தெரிகிறது ஒரு மொழியினுடைய ஆதிக்கம், ஒரு பண்பாட்டு மொழியினுடைய திணிப்பு என்பது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவது போலவே நமக்கு இந்திய பண்பாட்டில் நடந்திருக்கக்கூடிய நிறைய சமாச்சாரங்கள் இருக்கு. இந்தியாவில் ஒன்றல்ல. ஏனென்றால் இந்தியா என்பது ஒரு நாடே அல்ல, ஒரு தனிப்பட்ட ஒரு நாடல்ல, ஒற்றை நாடல்ல இந்த இந்தியா. இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம், நிறைய நாடுகளுடைய ஒன்றியம் இது. எனவே இந்த நாட்டில் பன்முகத்தன்மை என்பது இதனுடைய அடிப்படையான தன்மை. பன்மியம் என்பதுதான் இந்தியாவுடைய ஜீவனாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் வருகிற போதுதான் தமிழ்நாட்டில் இந்த துறையில் மிக காத்திரமான விஷயங்களை செய்தவர் நம்முடைய பேராசிரியர் வானமாமலை அவர்கள். இந்த தமிழர் பண்பாடு தத்துவம் என்ற நூல்ல ஏறத்தாழ 7 கட்டுரைகள் இருக்கின்றன. 4 கட்டுரைகள் பண்பாடு சம்பந்தப்பட்டவை, 3 தத்துவம் சம்பந்தப்பட்டவை. எனவே இந்த நூலை ஒரே அடியாக நாம் ஒரு அமர்வில் அறிமுகப்படுத்தினால் நன்றாக இருக்காது என்பதை உணர்ந்துதான் நண்பர் ராமச்சந்திரன் நானும் அதில் உள்ள ஒவ்வொரு கட்டுரை நாம் எடுத்து பேசுவோம் என்று முடிவு செய்தோம். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு கட்டுரையும் பேசப்படுகின்ற போது அது எவ்வளவு ஆழமான நுட்பமான அறிவை நமக்கு தருகிறது, எவ்வளவு நுட்பமான உண்மைகளை நமக்கு புலப்படுத்துகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் தான் இன்றைக்கு முதல் கட்டுரையாக, முதல் அமர்வாக முருக ஸ்கந்த இணைப்பு என்ற விஷயத்தை பற்றி பேராசிரியருடைய அந்த ஆய்வு கட்டுரையை இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் அறிமுகம் செய்யவிருக்கிறார்கள். அது ஒரு வகையில நமக்கான ஒரு கண்ணோட்டத்தை, நமக்கான ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்கும். பேராசிரியர் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆய்வு என்பது வெறுமனே ஆய்வு நோக்கத்திற்காக மட்டுமல்ல, நம்மை தெளிவுபடுத்துவதற்கும் மேலும் நம்மை வழிப்படுத்துவதற்குமான ஒரு நோக்கம் அந்த பேராசிரியருடைய ஆய்விலே அடங்கி இருக்கிறது. அவ்வளவு சிறப்பான ஒன்று. நாங்கள் எல்லாம், ராமச்சந்திரன் எல்லாம் இந்த இயக்கத்திற்கு வந்த ஆரம்ப காலங்களில் படித்து வியந்த ஒரு கட்டுரை இந்த கட்டுரை. ஏனென்றால் அன்றைக்கு எங்களுக்கான ஒரு பார்வையை செதுக்கிய ஒரு கட்டுரை என்று கூட சொல்லலாம். மார்க்சியத்தை படிக்கின்ற போதே நம்முடைய நாடு, தமிழ்நாடு அல்லது இந்தியா எப்படியெல்லாம் நகர்ந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரை அமைந்திருந்தது. எனவே இந்த கட்டுரை இன்றைக்கு நம்முடைய ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு நமக்கு அறிமுகம் செய்வது ஒரு முதல் தொடக்கமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையும் நாம் அறிமுகம் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம தொடர் உரையாடல்கள் நிறைய நடத்திட்டு இருக்கிறோம். அந்த தொடர் உரையாடல்களில் ஒரு புதிய உரையாடலாக நம்முடைய பேராசிரியரை இன்றைக்கு பேராசிரியரை பற்றி நாம் நிறைய பேசினாலும் கூட பேராசிரியருடைய படைப்புகளை மையப்படுத்தி இன்றைக்கு பேசவிருக்கிறோம். பேசுவதற்கு முழுக்க பொருத்தமான, முழுக்க தகுதியான ஒரு தோழர் தான் நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள். எனவே இந்த உரை என்பது, இந்த தொடர் உரையாடல் என்பது நம்முடைய தோழர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அறிவு வெளிச்சத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய இனிய நண்பன், தொடர்ச்சியாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற இயக்கத்திலும் பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழுவை இயக்குவதிலும் அதே போல ஜீவானாவா சிந்தனை பள்ளி சிங்காரவில சித்தாந்த பள்ளியினுடைய நடவடிக்கைகளில் என்னோட தோளோடு தோள் நிற்கக்கூடிய அன்பு தோழர். அவரை பற்றி நான் அதிகமாக இங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இதனுடைய அங்கமாக, பாகமாக அமைந்திருக்கக்கூடியவர் அவர். இன்றைக்கு நமக்கு அந்த முருக ஸ்கந்த இணைப்பு என்ற பேராசிரியருடைய அற்புதமான ஆய்வு கட்டுரையை நமக்கு அறிமுகம் செய்வார். அவரை முறைப்படி நம்முடைய தம்பி ஒருங்கிணைப்பாளர் ஜார்ஜ் அவர்கள் அழைப்பார்கள்.
என்று சொல்லி என்னுடைய தலைமையுரை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அருமையான செறிவான ஒரு தலைமை உரை. இந்திய தேசத்தினுடைய பண்பாடு, பன்முகத்தன்மை எப்படியெல்லாம் கட்டி காத்து வந்த அந்த பன்முகத்தன்மை பண்பாடெல்லாம் எப்படி காலங்காலமாக கட்டி காத்து வந்த அந்த பண்பாடு பன்முகத்தன்மை எல்லாம் எப்படி நாள்தோறும் சிதறடிக்கப்படுகிறது, அது எப்படி கைங்கரியம் செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் கட்டுரையில் இடம்பெற்ற அந்த விஷயங்களை எல்லாம் அருமையாக அற்புதமாக எடுத்து கூறினீர்கள். அடுத்ததாக விரிவாக இந்த உரையை தருவதற்கு நம்முடைய ராமச்சந்திரன் அண்ணன் அவர்கள் வருகின்றார்கள். பேராசிரியர் நாவா அவர்கள் எழுதிய முருக ஸ்கந்த இணைப்பு என்ற கட்டுரையை முன்வைத்து நமது மதிப்பிற்குரிய பேராசிரியர் அண்ணன் ராமச்சந்திரன் உரை நிகழ்த்துகின்றார்கள். அண்ணன் ராமச்சந்திரனை பற்றியும் நான் அவ்வளவாக சொல்ல வேண்டிய இந்த சபையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தலைசிறந்த பேச்சாளர், விமர்சகர், கட்டுரையாளர், நெறியாளர், நல்ல மார்க்சிய சிந்தனையாளர், நாவா ஆராய்ச்சி இதழின் இயக்குனர், ஜீவானாபா சிந்தனை பள்ளியினுடைய மைய தூண்களில் ஒருவர், எல்லாவற்றிற்கு மேலாக பேராசிரியர் நாவா அவர்களின் செல்ல பிள்ளை அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு தலைப்பின் கீழ் அல்லது ஒரு நூலை முன்வைத்து உரையாற்றும் போது அதனுடைய சில நாட்டார் கதைகள் அல்லது பழமொழிகளை சொல்லி பேச வரும் அவர் உரையை கேட்பவர்களுக்கு அதன் பொருளை இலகுவாக கடத்தி விடுவார்கள். காரணம், இவர் நாட்டுப்புற கதைகள், பாடல்கள், இலக்கியங்கள், வரலாறுகள் ஆகியவற்றில் புலமை பெற்றவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நேரங்கருதி அண்ணனை நேரடியாக உரை நிகழ்த்த அழைக்கின்றேன். வாருங்கள் அண்ணா, உரையை தாருங்கள். அன்பான தோழர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜார்ஜ் அவர்களே, ஒரு எப்போது கேட்டாலும் சுவையாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை, கேஏஜி அவர்களுடைய பாடலை அன்பு தம்பி விக்டர் அவர்கள் வழங்கினார்கள். அதுபோல புதுவை ஆதிராமன் அவர்கள் ஒரு நாட்டார் கதையை இன்று கூறினார்கள். ரொம்ப சுருக்கமான கதை என்றாலும் மிக அற்புதமான ஒரு கதை. எனக்கு கூட ஆசை உண்டு, ஜீவானாபா சிந்தனை பள்ளியில நாட்டார் கதைகளை சொல்லணுங்கிற ஆசை இதுக்கு போக போக செய்வோம். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல்நிலை கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. அது முக்கியமான என்ன அப்படின்னு சொன்னா, காய்ச்சல் இந்த மாதிரி வந்தா பரவாயில்ல, இது தலை சுத்து வந்ததுனால நான் மைண்ட்ல ஆர்டர் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்குது. இருந்தாலும் நம்ம தோழர்கள்ட்ட தானே பேசுறோம், அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா மதியம் வரைக்கும் உற்சாகமாக இருந்தேன். மதியத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மெல்ல மெல்ல அந்த கிடினஸ் அண்டு தலைச்சுற்றல் வந்து அடிக்கடி வர்றது தான். ஆனால் இன்னைக்கு இப்போ நான் எதிர்பார்க்கல. ஒரு திருச்சியில் உள்ள ஒரு செமினாருக்கு ஒரு கட்டுரை கேட்டாங்க. அது புத்தகமாக வரும். அடுத்த மாதம் நடக்கக்கூடிய செமினாருக்கு அது 20ஆம் தேதி அவங்க டேட்டு கொடுத்துருந்தாங்க. வழக்கமான சோம்பலாக இருக்கலாம், அல்லது தள்ளி போடுற குணம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அந்த கட்டுரையை வந்து நான் இன்னைக்கு எழுதி முடிக்கும்போது இன்னைக்கு காலையில் 5 மணி, ராத்திரி முழுக்க உட்காந்து டைப் பண்ணியிருக்கேன். அதுதான் காரணமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இருந்தாலும் பகல்லையும் ஓய்வு எடுக்க முடியலை, தூங்க முடியலை. அப்படி கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஜீவானாபா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு, நெல்லை ஆய்வுக்குழுன்னு தான் பேராசிரியர் வச்சிருந்தார். கங்காவும் நானும் சேர்ந்து தான் இந்த பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு என்று மாற்றினோம். இந்த பெயர்களை வந்து சும்மா வைக்கல, அது ரொம்ப அடிப்படையானது. நான் இந்த கட்டுரையோடு தொடர்புடையதுங்கிறதுனால சொல்றேன்.
பேராசிரியர் அவர்கள் மார்க்சிய நூல்களை எழுதியிருக்கிறார். மார்க்சிய வகுப்புகளை இந்தியா முழுக்க நடத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கல்விக்குழுவில் மிக முக்கியமான ஒரு ஆளாக இருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று வகுப்புகளை மார்க்சிய வகுப்புகளை நடத்தியிருக்கிறார். இப்போ இங்கு இருக்கக்கூடிய TS நடராஜன் அண்ணன், மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய காருப்பாறை முருகன், காசி அண்ணன், நான் எல்லாரும் அவரிடம் மார்க்சிய வகுப்புகளை கேட்டவர். வஉசி மைதானத்தில் அமர்ந்து கொண்டு அதனால் மார்க்சியத்தில் ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவர். மார்க்சிய நூல்களையும் எழுதியிருக்கார். குறிப்பாக மார்க்சிய அழகியல் பற்றி அவருடைய நூல் அற்புதமான நூல். மார்க்சிய சமூகவியல் கொள்கை, இந்த மாதிரிப்பட்ட நூல்கள். அப்படிப்பட்ட மனிதர் நாம யாரை கும்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை உடையவர்கள் என்றாலும் கூட முருகனை பற்றி கட்டுரை எழுதணும், ஸ்கந்தனை பற்றி கட்டுரை எழுதணும். இந்த மாதிரி எல்லாம் அவர் செய்ய வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படின்னு பார்த்தா, தமிழ் பண்பாட்டை, கங்கா குறிப்பிட்டது மாதிரி தமிழ் பண்பாட்டை கூர்மையாக மார்க்சிய கண்ணோட்டத்தோடு விளக்க வேண்டும் என்ற எண்ணம் பேராசிரியருக்கு இருந்தது. அதுதான் இந்த மாதிரிப்பட்ட கட்டுரைகள், இந்த நூலில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே அந்த மாதிரி தான். இந்த பகுதிக்கு பேராசிரியர் பண்பாடு என்கின்றே கொடுத்திருக்கிறார். அப்போ பண்பாட்டு ஆய்வு என்பது மார்க்சியவாதிகளுக்கு மிக முக்கியம் என்பதை 1980 பேராசிரியர் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடியே அவர் தெளிவான ஒரு சிந்தனையோடு இந்த தம்முடைய பணியை அவர் செய்திருக்கிறார். அதுதான், அதனால தான் இந்த ஆராய்ச்சி பத்திரிகையும் அதனால தான் வந்தது. ஆராய்ச்சி பத்திரிகையில் எழுதியவர்கள் எல்லாரும் மார்க்சியர்கள் இல்லை. அவர்களுடைய கட்டுரைகளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆராய்ச்சி இதழில் அவற்றை பிரசுரித்தார். அதுதான் முக்கியமானது. இந்த பேராசிரியர் முருகனை பற்றி 2 கட்டுரை எழுதியிருக்கார். ஆராய்ச்சியில வந்த 1970 ஜூலை ஆராய்ச்சி 4வது இதழில் முருக வணக்கம், இரு பண்பாடுகளின் இணைப்பே அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அதே கட்டுரை தான் இப்ப நாம் பேச போகக்கூடிய முருக ஸ்கந்த இணைப்பு. தமிழர் பண்பாடும் தத்துவமும் என்கின்ற நூலாக அது வருகின்ற போது பேராசிரியர் அதற்கு, இந்த கட்டுரைக்கு கொடுத்த பெயர் முருகஸ்கந்த இணைப்பு. இன்னொரு கட்டுரை, அதுவும் இந்த நூலில் இருக்குது, பரிபாடலில் முருக வணக்கம். அது ஜூன் மாதம் 71ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வெளிவந்தது. அந்த ஜார்ஜ் தாம்சன் என்கின்ற ஒரு பேரறிஞர் நம்முடைய பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில அவர் பேராசிரியராக பணியாற்றியவர், உலக புகழ்பெற்ற மார்க்சிய சிந்தனையாளர். அவரு நம்முடைய கைலாசபதி அவர்களுக்கும் நம்முடைய சிவத்தம்பி அவர்களுக்கும் அவர்தான் மேற்பார்வையாளராக இருந்து அவங்களுடைய முனைவர் பட்டத்திற்கு அவர் மேற்பார்வையாளராக இருந்தவர். அவரு ஏராளமான பண்பாட்டு கட்டுரைகள், பண்பாடு சார்ந்த கட்டுரைகள், மனித சமூக சாரம் என்று கேசவன் மொழிபெயர்த்து, அதுக்கப்புறம் S.C. ராஜதுரை அவர்கள் மனித சாரம் என்கின்ற பெயரில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த கட்டுரைகள் எல்லாம் நம்ம படிக்கும் போது தமிழகத்தில் நம்முடைய பேராசிரியர்
இன்னும் கொஞ்ச காலம் கூட இருந்து எழுதியிருப்பார் என்றால் ஜார்ஜ் தாம்சனுக்கு இணையான ஒரு ஒருவராக அவரும் இருந்திருப்பார். ஆனாலும் கூட அவருடைய கட்டுரைகள் எல்லாமே வந்து ஜார்ஜ் தாம்சனுடைய அதற்கு இணையான கட்டுரைகள். நமக்கு சில அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். ஒரு மார்க்சியர்கள் என்ற முறையில் நம்முடைய ஜார்ஜ் தாம்சன் அவர்களை நம்முடைய பல ஆய்வாளர்கள், மார்க்சிய ஆய்வாளர்கள் விமர்சிப்பார்கள். இருந்தாலும் கூட அவருடைய ஒப்பற்ற பணி அவரை எளிதில் தூக்கி எல்லாம் போயிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர். இன்னைக்கு நம்முடைய பேராசிரியர் முருக வணக்கம் இரு பண்பாடுகளின் இணைப்பே என்று எழுதிய அந்த கட்டுரையை முருக ஸ்கந்த இணைப்பு என்கின்ற பெயரில் தமிழர் பண்பாடும் தத்துவமும் என்கின்ற வழக்கமாக தமிழக பண்பாடும் தத்துவமும் அப்படின்னு தான் போடுவான். நான் பேராசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தமிழர் பண்பாடுங்கிறது. இந்த தமிழர்னு சொல்றதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் இருக்கு. மக்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய வழிபாடு முருக வழிபாடு. அந்த வழிபாடு இப்ப நம்ம எல்லாரும் சாதாரணமா சொல்லுவோம். இப்போ நம்ம இப்போ அண்மையில போன வாரம் நடந்து முடிஞ்ச சூரசம்மாரம் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. முருகன் கோயில்கள் எல்லாம் நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்வோம், கந்த சஷ்டிக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம் என்று வைப்பார்கள். அந்த திருக்கல்யாணம் வந்து முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடைபெற்ற திருமணம். தெய்வானையை முதல் மனைவியாக வைத்து வள்ளியை சக்கரவர்த்தியாக மாற்றிவிட்ட பண்பாடு நம்முடைய பண்பாட்டுல இருக்கு. அது வந்து வடவர்களுடைய ஆதிக்கம் அந்த அளவிற்கு நம்முடைய வழிபாட்டுல இருக்கு. இன்னும் கூட நாம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாட்டார் தெய்வ வழிபாடுகளை எல்லாம் கபலீகரம் செய்து விளக்கு பூசைகளாகவும் அல்லது கும்பாபிஷேகங்களையும் கொண்டு வந்து திணிக்கக்கூடிய முறையை இன்று காணுகிறது. அந்த காலத்திலே இது முருக வழிபாட்டில் நடைபெற்றிருக்கிறதுங்கிறதான் பேராசிரியர் வந்து இந்த கட்டுரையில் கூறுகிறார். தமிழ்நாட்டில் இருந்த முருக வழிபாடு நம்ம வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுகின்ற போது 10 பாட்டு 8 தொகைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பரிபாடல் என்கின்ற நூல், திருமுருகாற்றுப்படை என்கின்ற நூல், இவற்றில் வர காட்டப்படக்கூடிய முருகனுக்கும் அந்த அகநானூறு போன்ற நூல்களில், புறநானூறு போன்ற நூலில், ஐங்குறு நூல், பழைய அந்த நூல்கள் எல்லாம் பழைய நூல்கள். அந்த பழைய நூல்களில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய முருகன் வேலன் என்கின்ற வேறுபாடு இருக்கிறது என்பதை பேராசிரியர் சுட்டி செல்கிறார். இன்னைக்கு முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. கட்டுரை தொடங்கும் போதே இப்படிதான் தொடங்குவார். நிறைய பேர் இருக்கு முருகனுக்கு. அதே மாதிரி உருவங்களும் பல உருவங்கள் காணப்படுகின்றன முருகனுக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தா சுப்பிரமணியன், குமரன், ஆறுமுகன், வேலன், வேலாயுதம், வேலாயுத பெருமாள், பாலசுப்பிரமணியம், பாலசுப்பிரமணியன்னு நான் சொல்லல, பாலசுப்பிரமணியம், கந்தன், ஸ்கந்தன், அதான் தண்டாயுதபாணி, இளைய பிள்ளையார், சுவாமிநாதன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்கின்ற எல்லாமே முருகனை குறிக்கக்கூடிய பெயர்கள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி திருத்தணிகை, பழனி, திருச்செந்தூர், குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், பெரும் பெயர்காண்டிகை போன்ற தலங்கள் எல்லாம் சிவன் இந்த முருகன் வீற்றிருக்கக்கூடிய தலங்களாக நமக்கு
சொல்லப்படுகிறது. பிற்காலத்துல சிவனுடைய மகனாக முருகன் காட்டப்படுகிறான். சைவ நூல்கள் இவ்வாறு காட்டுகிறது. அதே மாதிரி வைணவர்கள் என்ன செய்திருவாங்க அப்படின்னு சொன்னா மால் மருகன் அப்படின்னு அந்த பேர்ல அழைப்பாங்க. ஏன்னா அப்போ என்ன சைவமும் வைணவமும் ரெண்டு வெவ்வேறு மதங்கள், அண்டர்லைன் கொட்டேஷன், ரெண்டும் தனித்தனியான மதங்கள், சைவமும் வைணவமும். அவை ரெண்டு மதங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு கடவுளாக முருகன் திகழ்கிறான்ங்கிறது முக்கியம். இன்னைக்கு முருகனை பற்றி நினைத்த உடனேயே சேவல் கொடி முருகனுக்கு, அதே மாதிரி பாம்பு லட்சணையாக இருக்கிறது, மயில் முருகனுடைய ஊர்தியாக இருக்கிறது. முருகன் என்று சொன்னாலே இளமை என்பது பொருள். இளமைத்தன்மையுடையவன், அழகன், நோய் போக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு. இவையெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இதெல்லாம் நம்ம இலக்கியங்கள்லையும் பதிவு இருக்குது. இப்போ ஆறாவம்தான்னு ஒரு ஆராய்ச்சியாளர், அவரு குறிப்பிட்ட ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார் முருகனை பற்றி. ஸ்கந்தன் என்கின்ற தெய்வத்தை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கிறார். ரிக்வேத காலத்திலேயே இந்த தெய்வ வணக்கம், ஸ்கந்தன் என்கின்ற தெய்வ வணக்கம் தோன்றிவிட்டது என்று அவர் கூறுகிறார். டயோனிசாஸ் என்ற கிரேக்க தெய்வத்திற்கும் ஸ்கந்தனுக்கும் இடையே உள்ள பல ஒற்றுமைகளை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த இப்போ இங்க இருக்க பேராசிரியரும் சொல்றார், கிரேக்க கடவுளர்கள், அதே மாதிரி பைபிள்ல வரக்கூடிய மோசஸ், நம்முடைய முருகன், வடநாட்டினுடைய ஸ்கந்தன், இந்த மாதிரிப்பட்ட தெய்வங்களுக்கு எல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கு. அவர்களுடைய அவர்களுடைய புராணக்கதைகளை பார்க்கின்ற போது இந்த புராண கதைகளுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறதுங்கிறத பேராசிரியர் மிக கூர்மையாக எடுத்து காட்டுகிறார். யாருன்னு சொன்னதனுடைய அடிப்படையில், ஆறாவமுதன் அவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில். சோமம் என்பது மது. ஸ்கந்தனுக்கு இன்னொரு பெயர் உண்டு, சோமாஸ்கந்தன். அப்ப ஸ்கந்தன் என்பவன் களிப்பினுடைய ஒரு உருவம். அதே மாதிரி ஸ்டயனிசாஸ் என்ற கிரேக்க தெய்வம், அந்த தெய்வம் ஒயின் என்று சொல்லக்கூடிய மதுவோடு தொடர்புடையவன். பாக்குஸ் தனது தந்தை தொடையில் இருந்தும், இந்த பாக்குஸ்டைனிசாஸ் என்பவன் எப்படி சொன்னா தன்னுடைய தந்தையினுடைய தொடையில் இருந்து தோன்றினான் அப்படிங்கிறது ஒரு கதை. சோமன் எவ்வாறு தோன்றி இருக்கிறான் அப்படின்னா, பலியிடும் ஹோதாவினுடைய தொடையின் என்று பிறக்கிறான் அப்படின்னு கதை இருக்கு. இருக்கிறது. அவன் கங்கா அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இருவரும் பொய்கையில் வளர்ந்தவர்கள் அப்படிங்கிற கதை இருக்குது. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, பாக்குஸ் எங்க சோம்லே என்ற பொய்கையில் வளர்ந்தவன். அதே மாதிரி ஸ்கந்தன் சரவணம் என்கின்ற ஹேமாலயத்தில் வளர்ந்தவன். இப்படிப்பட்ட மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரிப்பட்ட கதைகள் அது எல்லாத்தையும் நம்ம
எப்படி யோசிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா, இப்போ அங்கிருந்து யாராவது இங்க வந்து இந்த கதையை கேட்டுட்டு போய் நம்ம வீட்டுல நம்ம ஊர்லயும் இதே மாதிரி ஒரு மித்து இருக்கணும், நம்ம நாட்டிலையும் இருக்கணும் அப்படின்னு அவங்க உருவாக்கல. அப்ப இதுக்கான விடை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, லெவிஸ்ட்ராஸ் என்கின்ற அறிஞர் முத்துமோகனன் அவரை பத்தி கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கார். நாங்க கூட நாட்டார் வழக்காற்றியல் என்கின்ற இதழில் லெவிஸ்ட்ராஸ் சிறப்பிதழ் என்கின்ற ஒரு இதழை வெளியிட்டிருக்கிறோம். அதுல வந்து பல கட்டுரைகள், லெவிஸ்ட்ராஸினுடைய கட்டுரைகள் மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்ட லெவிஸ்ட்ராஸினுடைய ஆய்வு முறைகளை பற்றி அவர் மித் அண்ட் மீனிங் வந்து இந்த மாதிரிப்பட்ட சில முக்கியமான அடிப்படையான நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். அவர் வந்து ஒரு மானிடவியலாளர். அவரு சொல்லக்கூடிய இன்னொன்னு வந்து ஸ்ட்ரக்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அமைப்பியல் மானிடவியல். அவரு இந்த மாதிரிப்பட்ட மித்து எல்லாத்தையும் ஆய்வு செய்கின்ற போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உலகந்தழுவிய அளவுல இந்த மனித மனம் என்பது அடியாழத்தில் மனித மனம் என்பது ஒரே மாதிரிப்பட்ட சிந்தனையை கொண்டதாக இருக்கும். அதனால தான் பல்வேறு இடங்களில் காணப்படக்கூடிய புராண கதைகளை எல்லாம் நம்ம சேகரித்து பார்க்கும்போது அவற்றிற்கு இடையே இந்த மாதிரிப்பட்ட சில ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. கேரக்டருக்கு பேர் மாறும், இடங்களுக்கு பேர் மாறும், சில சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஆனா அடிப்படையில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கும், ஒரு ஒற்றுமை காணப்படும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி பேசக்கூடிய இடத்துல அதை பத்தி பேசுவார். இங்கேயும் நம்முடைய பேராசிரியர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, உலக அளவில் காணப்படக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட கதைகளுடைய சின்ன அடிப்படை கூறுகளை எல்லாம் அவர் எடுத்து காட்டுகிறார். அப்போ நம்ம பைபிள் பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய மோசஸ் பல தன்மைகளில் ஸ்கந்தனது தன்மைகளோடு ஒன்றுபடுகிறான் என்று அவர் காட்டுகிறார். இந்த மோசஸுக்கு ஆரன் அப்படின்னு சொல்லி ஒரு படைத்தலைவன் இருப்பான். அதே மாதிரி ஸ்கந்தனுக்கு விசாகன் என்கின்ற ஒரு படைத்தலைவன் இருக்கிறான். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் மோசஸ் ஸ்கந்தன் இவங்க, அதாவது மோசஸ் என்ன செய்யறாருன்னா, ஸ்கந்தன் கிரௌஞ்சகிரியோடு போராடியது போல பாறையோடு போராடுகிறான். அவன் இளமை, உற்சாகம், மதுவெறி, அழகுணர்ச்சி, காதல், வீரம், தீமையை ஒழிக்கக்கூடிய தன்மை, பிறரை காத்து நிற்கக்கூடிய பண்பு, இவற்றையெல்லாம் திரட்டி தெய்வ வடிவாக உலகில் பல பாகங்களிலும் இலக்கியம் செய்திருக்கிறார்கள் பண்டை கால மக்கள். பேராசிரியர் அவர் ரொம்ப கிளீனா சொல்றார். இந்த மாதிரி அன்றைய காலகட்டத்தில் அவரு லெவிஸ்ட்ராஸ் ரொம்ப லேட்டா படிச்சார், அது தெரியும். லெவிஸ்ட்ராஸ் கொஞ்சம் அவருடைய சில நூல்களை படிச்சாரு. ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு நூல் உண்டு, அந்த இதெல்லாம் பேராசிரியர் படித்தார். ஆனா இந்த கட்டுரைகள் எல்லாம் எழுதின காலத்துல அவர் படித்தாரா என்ன என்பது தெரியல. படிச்சிருந்தா கண்டிப்பா அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்திய கடவுளை பற்றி உள்ள அகழ்வாராய்ச்சிகள் நிறைய கிடைக்கின்றன. அன்னைக்கு பேராசிரியர் காலத்துல கீழடி பற்றிய ஆய்வு வரல. இன்னைக்கு தமிழருடைய தொன்மை பற்றி நமக்கு கிமு 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போகுது இன்னைக்கு நம்முடைய சிந்தனை. ஆனா கங்கை சம்மாவளியில ஸ்கந்தனுடைய உருவம் கொண்ட அகழ்வாராய்ச்சி இருந்தது அப்படிங்கிறது, அப்புறமா உஜ்ஜயினியில 200-300க்கு முந்தைய ஸ்கந்த உருவம் பொறிக்கப்பட்ட காசுகள் கிடைச்சிருக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேராசிரியர் அகழ்வாராய்ச்சி தகவல்களை எல்லாம் இந்த கட்டுரையில் எடுத்து காட்டுகிறார். அப்போ இதுல என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல முருக வணக்கம் ரொம்ப பழமையானது. எப்படி ஸ்கந்த வழிபாடு வடநாட்டுல பழமையானதாக இருந்ததோ,
அது ரிக்வேத காலத்திலேயே இருந்ததுன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி நமக்கு முருக வணக்கம் என்பது ரொம்ப பழமையாக இருந்தது. அகநானூற்றுல இருக்குது, புறநானூற்றுல இருக்குது, குறுந்தொகையில இருக்குது, நற்றிணையில இருக்குது. இதுல எல்லாம் பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். இந்த ஆனா பிற்கால சங்க நூல்கள் அப்படின்னு 2 நூல்களை சொல்றாரு. ஒண்ணு பரிபாடல், இன்னொன்னு திருமுருகாற்றுப்படை. இதுல காணப்படக்கூடிய சித்திரத்திற்கும் இந்த பழந்தமிழ் இலக்கியங்களில் காணப்படக்கூடிய அந்த 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 அகம், புறம், குறுந்தொகை, நற்றிணை அவற்றில் சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய முருகன் பற்றிய தகவல்களுக்கும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்பதை பேராசிரியர் சுட்டி காட்டுகிறார். இந்த அதுக்கப்புறம் நம்முடைய தமிழகத்தினுடைய பழமையை பற்றி பேசக்கூடிய இடங்கள்ல நம்ம ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் கிடைத்த சில செய்திகளை பற்றி அவர் கூறுகிறார். அதுக்கப்புறம் இங்க கிடைச்சதுல திரிசூலம் கிடைத்திருக்கிறது, கோழி உருவம் கிடைத்திருக்கிறது, வாய் மூடி கிடைத்திருக்கிறது. இங்க இதே மாதிரி நாட்டு பண்பாட்டியல் வழிபட்ட செவிவழி கதைகளும் நம்மிடம் காணப்படுகின்றன, புராணங்கள் காணப்படுகின்றன. ஆனா முருகனை பற்றி உள்ள சான்றுகள் அங்கு கிடைக்கல. ஆதிச்சநல்லூர் மாதிரிப்பட்ட இடங்கள்ல கிடைக்கல. அப்படிங்கிற செய்திக்காக அவர் பல எடுத்துக்காட்டுகளை நமக்கு சொல்கிறார். அப்புறமா கங்கை சமவெளியில இருந்து கிடைத்த சில விஷயங்கள் அதையும் குறிப்பிடுகிறார். இதுல தெய்வ வணக்கம் பற்றிய சான்றுகள் நமக்கு கிடைக்காட்டா கூட திரிசூலம் மாதிரிப்பட்ட பொருட்கள் கிடைக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன, அது ஒரு போருக்குரிய தெய்வத்தை காட்டுவதாக இருக்கிறது என்பதை காட்டுகிறார். அப்புறமா இந்த வேலையந்தக்கூடிய தெய்வம் வேட்டை தெய்வமாகவும் போர் தெய்வமாகவும் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற குறிப்பை தருகிறார். சேவல் போர் உணர்ச்சியினுடைய சின்னம். இத என்ன செய்வாங்கன்னா டோட்டம் அப்படின்னு பேராசிரியர் சொல்லுவார். டோட்டம்னா TOTEM. அது குலக்குறி அப்படின்னு பின்னாடி சொல்றாங்க. பேராசிரியர் அது அந்த காலத்துல எப்படி இனக்குழு அடையாளம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறார். டோட்டமிக் சிம்பல் என்று ஆங்கிலத்துல கொடுத்திருக்கிறார். டோட்டமிக் சிம்பல். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் டோட்டத்தை நன்கு விளங்கிக்கிடணும் அப்படின்னு சொன்னா டோட்டம் என்பதை விளங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டோட்டமிக்ஸ் சில இடங்கள்ல யானையை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட மரத்துல கட்டிட்டாங்க அப்படின்னு நமக்கு தகவல்கள் படிப்போம், நம்ம இலக்கியங்கள்ல படிப்போம். அந்த மரம் காவல் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காவல் மரம் டோட்டமிக் சிம்பல். அப்புறமா மூஞ்சூறு அல்லது பெரிச்சாழி, அது ஒரு டோட்டமிக் சிம்பல். இந்த மாதிரிப்பட்ட அப்ப அதனால சேவல் என்பதும் ஒரு டோட்டமிக் சிம்பல் அப்படிங்கிறத பேராசிரியர் சொல்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மிக பழமையான வணக்க முறைகளில் முருக வணக்கம் அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கிறத சொல்ல வரக்கூடிய இடத்துல பேராசிரியர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெயர்கள் முருகு, முருகன், வேலன், இந்த சொற்களை தனித்தனியாக எடுத்துக்காட்டுறார். முருகு அழகு, முருகன் அழகன். அதே மாதிரி வேலன் அப்படின்னு சொன்னா இந்த முருகன் என்கின்ற தெய்வத்தின் பூசாரி, அதுதான் வேலன் அப்படின்னு சொல்றது. அவன் யாரு அப்படின்னா இன்னைக்கு இங்க தென் மாவட்டங்கள்ல கோமரத்தாடின்னா சாமியாடி. இந்த வேலன் எப்படிப்பட்டவன்னா ஆங்கிலத்துல ஷாமன் என்கின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷாமன் அப்படின்னு சொன்னா அவன்
ஒரு தெய்வமுற்று குறி சொல்லக்கூடியவன். ஆனா அந்த குறி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நன்மையை விளைவிப்பதாக இருக்கும். இது உனக்கு தீங்கு வரும்னு அந்த ஷாமன் சொல்ல மாட்டான். நன்மையை தரக்கூடிய குறி சொல்லி அதுதான். அதே மாதிரி இந்த வேலன் என்பவன் ஷாமன் போன்றவன்ங்கிறது. அப்புறமா முருகனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா கொற்றவை சிறுவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப கொற்றவை, பழையோள், காடுகாள், ஐயை இந்த பெயர்களால் எல்லாம் தாய் தெய்வம் வழிபடப்படும். இந்த தாய் தெய்வ வணக்கம் என்பது வேட்டை சமுதாயத்திலிருந்து புராதன கால உழவு தொழில் தோன்றிய காலகட்டத்தில் தோன்றியிருக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்று மானிடவியலர்கள் கூறுவதை பேராசிரியர் எடுத்து சொல்கிறார். அப்போ இந்த தாய் தெய்வத்தினுடைய மகனாக யார் வர்றா அப்படின்னு சொன்னா வேலன் வருகிறார். வேலன், அதே மாதிரி முருகன், இந்த மாதிரிப்பட்ட வேலன் முருகன் என்ற கருத்தை தமிழர்கள் இனக்குழு நிலையில கற்பனை செய்தார்கள் அப்படிங்கிறது. இந்த முருகன் அந்த தாய் தெய்வங்களுடைய மகனாக இருப்பதை, அதாவது கொற்றவை சிறுவன் ஆக அவர் இருப்பதை காட்டுகிறார். அப்போ இந்த தெய்வத்திற்கு சில தன்மைகள் இருப்பதை, அதாவது தெய்வத்திற்கு சில விருப்புகள் இருப்பதை பண்டை தமிழர்கள் கருதினார்கள் அப்படிங்கிறத அடுத்ததாக அவர் சொல்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு முருகு. முருகு என்பதற்கு அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதே நேரத்துல மென்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நன்மணம், அழகு, நன்மை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது செயல் வடிவமானது. அதே நேரத்துல முருகன் அப்படின்னு சொன்னா இளமையானவன், அவன் தெய்வம், தெய்வமேறி ஆடும் வேலன், குறிஞ்சி, பாலை நிலத்தலைவன் அப்படிங்கிற பொருளிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிஞ்சி நிலத்தலைவன் அது ஒண்ணு, பாலை நிலத்தலைவன் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கிறது. அப்புறமா வேலன் அப்படின்னு சொன்னா வேலை பிரயோகிக்க தெரிந்த வீரன். அப்புறம் ஸ்கந்தனோடு ஒப்பிட்டு காட்டுதல், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவர் எடுத்துறார். இப்போ இந்த தெய்வத்தினுடைய கருத்து குறிஞ்சி நில வாழ்க்கையில் தோன்றியிருத்தல் வேண்டும் என்பதையும் பேராசிரியர் பிறகு விவாதிச்சுட்டு போகிறார். அப்புறமா ஒரு முருகனை களத்திலும் ஊர் மன்றிலும் வெறியாடி வழிபடுவது அப்படிங்கிற செய்தி காணப்படுகிறது. புறநானூற்றுல கூட முருகன் கோட்டம், முருகன் அப்படின்னு வருகின்ற போதே வெறியாடல் அப்படிங்கிற இதோட சேர்ந்துதான் வரும். வேலன் வெறியாடல் தெரியும், ஷாமன் மாதிரி. அது காதல் வயப்பட்டிருக்கக்கூடிய பெண் உடல் மெலிவினால் அவளுக்கு பிரச்சனை வருகின்ற போது தோழி இதை தோழியினுடைய தாயிடம் சொல்லி, அவளுடைய நட்டாயிடம் சொல்லி, அதுக்கப்புறம் வேலன் வெறியாடலுக்கு அழைத்து செல்லக்கூடியது. வேலன் களம் அமைத்தல், இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் எல்லாம் நமக்கு பழந்தமிழ் இலக்கியங்களில் களம் அமைச்சு, அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா சோறு அல்லது அரிசி, அதில் ரத்தம், ஆட்டினுடைய இரத்தத்தை தோய்த்து படைத்து அதை தூவி வழிபடுவது என்கின்ற செய்திகளெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ பரிபாடலை நம்ம எடுக்கும்போது அங்க யார் வந்துடுறா அப்படின்னு சொன்னா தெய்வ யானை அப்படிங்கிறது. அப்போ ஒரு பண்பாட்டுடைய அந்த ஸ்கந்தன் என்கின்ற தெய்வத்தோடு அது முருகன் என்கின்ற தெய்வமும் ஸ்கந்தன் என்கின்ற தெய்வமும் ஏறக்குறைய ஒத்து காணப்படுவதால் ரெண்டையும் இணைப்பதில் சிரமம் இல்லை. முருகன் வள்ளியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான், அதனால நாம என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னா தெய்வயானையும் கூட கொண்டு சேர்க்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது. ஏற்கனவே
நமக்கு வந்து அஹ், அந்த காலத்திலேயே பழந்தமிழ் இலக்கியங்கள்லேயே இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் நம்ம இந்த பிராமணர்களை பற்றி, அதாவது அந்தணர் என்கின்ற செய்தி, பௌத்த பிக்குகள் பற்றி செய்தி, சமண முனிவர்கள் பற்றிய செய்தி, வணிகர்கள் வந்து பிற குழுக்களோடு கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் பற்றிய செய்தி, இவையெல்லாம் நமக்கு தெரிந்தது. ஏற்கனவே ஸ்கந்தன் என்கின்ற அந்த கருத்து, அந்த மது, மகிழ்ச்சி, இந்த மாதிரிப்பட்டதோடு பற்றி வந்து அந்த வரலாற்றை வந்து நாம பார்த்தோம். அப்புறமா ஸ்கந்தனை போன்ற தெய்வத்தை பற்றிய பேச்சு வேதத்தில் மிக குறைவாக இருக்கிறது என்பதையும் காட்டுகிறார். ஸ்கந்தன் யாரு அப்படின்னு பார்த்தா, வேத காலத்துல எந்த தெய்வம் பிரபலமாக இருந்தது அப்படின்னு பார்த்தா அக்னி தான் வேத காலத்தில் பிரபலமான தெய்வம். வேத காலத்தினுடைய பின் உபனிஷத் காலத்திற்கு முன் இடைக்காலத்துல ஆரண்ய காலத்தில் சண்முகன் என்கின்ற ஒரு தெய்வம் குறிப்பிடப்படுகிறது. ருத்ரன், நந்தி, தந்தி, சண்முகன், கருடன், பிரம்மன், விஷ்ணு, நரசிம்மன், அக்னி, துர்க்கை, ஆதித்தன் என்ற பெயர்கள், தெய்வங்களுடைய பெயர்களில் ஸ்கந்தன் பெயர் சண்முகன் என்றுதான் அந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அது சண்முக காயத்ரியில் தேவர்கள், இவன் சேனையின் தலைவன், தேவசேனாதிபதி என்று சொல்லப்பட்டதாகவும் பேராசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த இதுக்கு அப்புறம் நமக்கு பல்லவர் காலத்தை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்வோம். பல்லவர் காலத்தில் தான் உருவத்தில் ஸ்கந்தனையும் முருகனையும் இணைக்கக்கூடிய முயற்சி காணப்பட்டது என்பதை பேராசிரியர் அந்த படத்து போட்டே காட்டுறார். அவர் படம் ஆராய்ச்சியில வந்தது, இந்த நூல்ல அது இருக்குதான்னு தெரியல. ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த மகாபாரத கதையில வந்து ஸ்கந்தனுடைய தந்தையாக யாரை காட்டுறார்கள் அப்படின்னு பார்த்தா அக்னி. மகாபாரத கதையில ஸ்கந்தனது தந்தையாக அக்னி. அதுக்கு அப்புறம் என்ன சொன்னா, பிற்கால கதைகள்ல அக்னியினுடைய முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது. அதனால அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்காக ருத்ரன் வருகிறார். ருத்ரன் யாருன்னு நமக்கு தெரியும், சிவன். அப்படிதான் சிவனுடைய மகனாக ஸ்கந்தன், சிவனுடைய மகனாக முருகன், சிவனுடைய மகனாக சுப்பிரமணியன் என்கின்ற புராண கதைகள் எல்லாம் நமக்கு உருவாகிறது. தமிழ்நாட்டினுடைய சமூக பண்பாட்டு வரலாற்றை பொறுத்தவரையில சமுதாய இயக்கத்தினுடைய திசை வழி இனக்குழுக்கள் பல இணைந்து நிலத்தில் நிலையான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முயன்ற காலகட்டம். ஆற்றோரங்கள்ல தான் பெரும்பாலும் நீர் பாய்ச்சி உழவு தொழில் சிறப்பாக நடைபெற்றது. ஆற்றங்கரை நாகரிகம்னே சொல்லுவோம், நாகரிகம் வளர்ச்சி பெற்ற இடங்களுக்கு. மன்னர்களும் படைத்தலைவர்களும் நிலத்தை கைப்பற்றி கொண்டு தனி நிலவுடைமையை முறையை உருவாக்குகிறார்கள். பல இடங்களில் தனி அரசுகள் தோன்றிவிட்டன. பாண்டியர், ஆய், வேணாடு, கேரளர், சோழர், பல்லவர், களப்பிரர் ஆகிய அரசுகள் அந்த காலத்தில் நிலைத்திருந்தன அப்படிங்கிறத பற்றியும் பேராசிரியர் குறிப்பிடுகிறார். அப்புறமா 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஒரு வலிமையான பேரரசை கட்டமைத்தனர் அப்படிங்கிற செய்தியையும், இங்கு அதுவரைக்கும் சிறு தெய்வமாக கருதப்பட்ட, சிறு தெய்வம் அப்படிங்கிறது நாங்க நாட்டார் வழக்காட்சியாளர்கள் வந்து சிறு தெய்வம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். முருகனுக்காக இல்லை, நாட்டார் தெய்வங்களை சிறு தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு. பெருந்தெய்வங்கள், அதாவது பெருவாரியான மக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் நாட்டார் தெய்வங்கள். பல தெய்வ வழிபாட்டு முறை என்பது நாட்டார் தெய்வம் குறிப்பது. ஆனா நாம அதனால
பார்ப்பனர்கள் பூசை செய்யக்கூடிய தெய்வங்கள் பெருந்தெய்வங்கள் என்றும், சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி சிறுமைப்படுத்துவதையும் கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த அர்த்தத்துல நம்ம இதை எடுக்க வேண்டாம். இங்கு அதுவரைக்கும் ஒரு ஒரு பகுதியினுடைய தெய்வமாக கருதப்பட்ட முருகன் போர்க்கடவுளாக தகுதி பெறுகிறான். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த சேவல் கொடி அவனுக்கு, அதாவது சேவலுக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா போர்க்குணம். அந்த போர்க்குணத்தை குறிக்கிற சிம்பல் அது. அடுத்தது இவனுடைய வலிமை ரொம்ப முக்கியமானது. அதனால நெடுவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. படை வீரனுக்கு முக்கியத்துவம் ஏற்பட்டுவிட்ட காலகட்டத்தில் முருகனுக்கு கோவில்கள் கட்டுகிறார்கள். அப்ப நிலத்தையும் நிலத்தினுடைய செழிப்பையும் காட்டக்கூடிய தெய்வமாக இருந்தது வள்ளி. வள்ளிங்கிறது கிழங்கு அப்படின்னு சொல்றது. அந்த வள்ளியை இணையாக வேறொரு தெய்வத்தையும் கொண்டு வந்து இங்கு வைத்திருக்கிறார்கள். அப்போ குறவர்களுடைய வள்ளி குறப்பன், குறவர்களுடைய தலைவனாக விளங்கிய முருகன் பெருந்தெய்வ இதுக்குள்ள அந்த பேந்தியனுக்குள்ள வர்ற முறையையும் பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். அப்புறமா தகப்பன் பிரச்சனை இங்க தீர்ந்து போச்சு. ஏன்னா அக்னியிலிருந்து ருத்ரனுக்கு வந்தாச்சு, முடிஞ்சது. அதையும் மீண்டும் ஒரு முறை பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். அடுத்தது இந்த முருகனுக்கான ஸ்கந்த புராணம் மாதிரிப்பட்ட, அது முருகனுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லி, ஆனா ஸ்கந்த புராணம் அந்த புராண கதைகள் எல்லாம் தோன்றிவிட்டன. முருகனை பற்றி உள்ள வர்ணனையை பரிபாடல்ல நம்ம பார்க்கலாம், திருமுருகாற்றுப்படையில நம்ம பார்க்கலாம். முருகனை பற்றி முந்திய இலக்கியங்கள் குறிப்பிடுவதை நாம சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னா, முருகன் குறிஞ்சி கடவுளரில் முக்கியமானவன், வள்ளி என்ற குறமகளை மணந்தவன், அல்லது நிலத்திருவான வள்ளியை மணந்தவன். தனி கோயில் அவனுக்கு தோன்ற தொடங்கி இருந்தது. ஆட்டுக்குட்டியினுடைய உதரத்தில் பிசைந்த தினைமாவை அவனுக்கு பலியாக படைப்பார்கள். வேலன் தன் பூசாரி மீது ஆவி உருவில் ஏறி முருகன் குறி சொல்லுவான். அதான் ஷாமன் நான் சொன்னேன். நோய் கொண்ட பெண்களுக்கு எதனால் நோய் வந்தது என்று காரணம் கண்டுபிடித்து சொல்ல பெற்றோர்கள் வேலனை அழைப்பார்கள். அவன் பழங்குடி மக்களின் பூசாரிகள் போல் வெறியாடி குறி சொல்லுவான். குறி சொல்ல அவன் உள்ளத்தை இயக்கும் தெய்வம் முருகன். இதுதான் பழங்குடி தமிழ் மக்களுடைய நம்பிக்கை. அகம்புறம் ஆகியவற்றில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் காணப்படுகின்றன. பிறகுதான் அந்த ஸ்கந்தன் என்கின்ற இது முருகனோடு ஒத்த தன்மையுடைய ஸ்கந்தன், சோமாஸ்கந்தன் பிறகு இங்கு இணைகிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிறார். முருகனுக்கு முதல்ல சேவல் தான், அதுக்கப்புறம்தான் மயில் சேர்ந்தது அப்படிங்கிற செய்தியையும் பிறகு பெரும்பான்றாற்றுப்படையிலையும் முருகாற்றுப்படையிலையும் சூரனை கடவுள் மாய்த்த கதை காணப்படுகிறது. வடமொழி பாரத கதையோடு இங்கு வந்ததாக இது தெரிகிறது. இந்த கதை முருகன் தாய் தெய்வத்தினின்று பிறந்த செய்தி தமிழ்நாட்டுக்கே உரியது. அதுதான் பேராசிரியர் அந்த இடத்துல நிறுவுகிறார். தாய் தெய்வத்தினின்று பிறந்த செய்தி. ஏன்னா தாய் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான உலகந்தழுவியல் இல்லை. டயானா பத்தி எல்லாம் பேராசிரியர் சொல்றாரு இந்த கட்டுரையில. ரொம்ப மானிடவேலர்கள், இந்த கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, ஹெஸ்கோவிட் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிங்கிற நூல்ல நம்ம இதை பார்க்கலாம். படம் போட்டே விளக்கி இருப்பாரு. எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, டயானா அவனுடைய படம் முதல்ல மார்பு பெரிதாக இருக்கக்கூடிய டயானா படம், வயிற்றுக்கு மேல் பெரிய மார்பு
மார்புகள் காணப்படக்கூடிய. ஏண்டா பிறப்புக்கும் அல்லது மனித சமூகத்துக்கும் மனித சமூகத்தினுடைய தோற்றத்திற்கும் அந்த மார்புக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு மனுஷன் நினைச்சான். அதனால தன்னுடைய தெய்வத்தை அந்த மாதிரி காட்டினாங்க. அதுக்கு அடுத்ததுதான் யோசிச்சான், மனுஷன் வயிறுல இருந்து தானே மனுஷன் தோன்றான், எனவே வயிற்றை வணங்கு அப்படிங்கிறதுல வேற ஒரு பெரிய வயிற்றை பெரிதாக போட்டு மார்புகளை கொஞ்சம் சிறிதாக போட்டு அந்த மாதிரிப்பட்ட உருவத்தை படைத்தார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இங்க. அதே மாதிரி அந்த தாய் தெய்வம் தான் நமக்கு அடிப்படை. அந்த தாய் தெய்வத்தினிருந்து பிறந்த செய்தியை தான் தமிழ்நாட்டுக்கே உரிய செய்தியாக. ஆனா வடநாட்டு சான்றுகள்ல ஸ்கந்தன் ஆணினுடைய வித்தில் நின்றும் பெண்ணினுடைய கருப்பையின் உதவி இன்றி தரையில் பொய்கை அருகில் சிசுவாக உருவானவன் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நாம தமிழ்நாட்டு மக்கள் நேரடியா மனுஷன் மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதான் பேராசிரியர் சுட்டி காட்டுகிறார். இங்க பரிபாடல்ல தேவசேனை, வள்ளி, சக்கழத்தி, ஏசல் காணப்படுகிறது. பரிபாடலை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல முருகனுக்கு வள்ளி மட்டும்தான் 5ஆம் நூற்றாண்டு வரை மனைவியாக இருந்திருக்கிறாள். ஸ்கந்த கருத்து இங்கு வந்த பிறகுதான் தேவசேனாவும் முருகனது மனைவியாக கருதப்பட்டாள் அப்படிங்கிற செய்தியையும் பேராசிரியர் சுட்டி காட்டுகிறார். அப்போ இங்க இந்த வேறுபாடுகள் எல்லாம் விட்டுவிட்டு முருகனை போன்ற தெய்வங்கள் உலகம் முழுவதிலும் பழங்குடி மக்கள் நிலையிலிருந்த சிறு குழுக்கள் நிலைத்த நாகரிகம் அடைகின்ற போது உலோக உபயோகத்தை கற்றுக்கொண்டு பெருங்குழுக்களாக மாறும் காலத்தில் இளமை, வலிமை, போர்த்திறன், காதல் இயல்பு, இயற்கையை வெல்லும் திறன், தீயையும் நீரையும் அடக்குபவன், இது போன்ற தன்மைகளே உருவான கடவுள்களை மக்கள் கற்பனை செய்துள்ளார்கள். இதுதான் அடிப்படை. அதனால முருகன் மாதிரிப்பட்ட தெய்வங்கள் பேராசிரியர் என்ன சொல்ல வரேன்னா, உலகம் முழுக்க காணப்படக்கூடிய புராண கதைகளில் முருகன் மாதிரிப்பட்ட தெய்வங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். சமூக வளர்ச்சியில ஏகதேசமாக ஒற்றுமையாக தமிழ்நாட்டு முருகனுடைய ஏற்ற வகையில் இருந்த ஸ்கந்தன் இணைக்கப்பட்டு வேற்றுமை அம்சங்கள் குறைக்கப்பட்டு ஒற்றுமை அம்சங்கள் ஒன்றாகி ஒரே கடவுளாக மாற்றம் பெற்றது அப்படிங்கிறது பேராசிரியருடைய கருத்து. அப்போ தமிழ் பண்பாட்டில் பிற பண்பாட்டினுடைய தாக்கத்தின் விளைவாக முருகன் என்கின்ற தெய்வம் ஸ்கந்தனாகவும் அதுக்கப்புறம் சுப்பிரமணியன் இதெல்லாம் நிறைய சேர்ந்தது. இப்படியெல்லாம் ஸ்கந்தனும் முருகனையும் இணைத்த முறை அந்த ரொம்ப முக்கியமானது. தமிழ் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த கட்டுரையை, தமிழ் கடவுளை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த கட்டுரையை, அதே மாதிரி முருகனையும் ஸ்கந்தனையும் எவ்வாறு இணைத்தார்கள், அதற்கான சமூக வரலாற்று பின்புலம் என்ன என்பதற்கு விளங்கிக் கொள்வதற்காக இந்த கட்டுரையை நாம் எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி வாய்ப்பளித்த ஏதோ ஓரளவுக்கு 3/4 மணி நேரம் பேசிட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. உடல்நிலை ஒத்துழைக்காத போதும் சரியாக 45 நிமிடங்கள் பேராசிரியர் நாவா அவர்களுடைய முருக ஸ்கந்த இணைப்பு என்ற இந்த கட்டுரையை மிக நுணுக்கமாகவும் ஆழமாகவும் விரிவாகவும் முன்வைத்து பேசியிருக்கின்றீர்கள். மிக்க நன்றி அண்ணா. இந்த உரையின் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேச வருமாறு அன்பு அண்ணன் எஸ்.கே. கங்கா அவர்களை அழைக்கின்றேன். மிக அருமையான ஒரு உரையை நண்பர் ராமச்சந்திரன் நமக்கு தந்திருக்கிறார். உடல் நலம் குன்றி இருந்த போதிலும் கூட அதை பொருட்படுத்தாமல்
அவர் இந்த குறுகிய நேரத்தில் அந்த கட்டுரையினுடைய முழு சாராம்சத்தையும் கொண்டு வந்து விட்டார் என்றே சொல்ல வேண்டும். ஏறத்தாழ 20 பக்கங்களுக்கு மேலான கட்டுரை இது. இந்த புத்தகத்தில் அதனுடைய ஓரளவுக்கான எல்லா அம்சங்களையும் கூட இந்த உரையில் அவர் தந்திருக்கிறார். அது நமக்கான ஒரு பார்வையை உருவாக்க இயலும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் வடநாட்டில் உருவான ஸ்கந்தன் என்ற மரபு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்து வந்த முருகன் என்ற மரபு, இந்த இரண்டும் இங்கே இணைகிறது அல்லது இதற்கிடையிலே ஒரு கலப்பு ஏற்படுகிறது என்பது ஒரு வகையில் சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த கலப்பு என்ன மாதிரி மாறி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு பல பிரச்சனைகள் நமக்கு தெரிய வரும். ஒன்று, கந்தனை பற்றி வடநாட்டில் இருக்கக்கூடிய மரபுகளில் குறிப்பாக பேராசிரியர் பேசும்போது, ராமாயணம் மகாபாரதத்தில் இரண்டிலும் வேறு வேறு வடிவங்களில் புதிய புதிய ரூபங்களில் கந்தனுடைய இந்த மரபு வளர்க்கப்படுகிறது. அப்படி வளர்க்கப்பட்டு ஒரு காலத்தில் இந்திரன், நமக்கு வடநாட்டு மரபினுடைய தலைமகனாக இருந்த இந்திரன் வலுவிழந்து நிற்கிற போது இந்திரனுக்கு பதிலாக ஒரு கடவுளை உருவாக்க வேண்டும், அதே போன்ற ஒரு சக்தியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகின்ற போதுதான் அந்த இடத்திலே ஸ்கந்தனை அந்த இடத்திலே வைத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஸ்கந்தன் இந்திரனுடைய இடத்தை நான் எடுக்க மாட்டேன், இந்திரனே ஆட்சி பொறுப்பில் இருக்கட்டும், நான் தேவ சேனாதிபதியாக இருந்து கொள்ளுகிறேன் என்று சொல்வதாக வருகிறது பழைய மரபில். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த முருக வழிபாடு என்பது அல்லது ஒரு இளமையினுடைய வழிபாடு அல்லது அழகினுடைய வழிபாடு அல்லது போர் தொழிலினுடைய வழிபாடு, இதெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதையும் கூட பேராசிரியருடைய கட்டுரையில் இருக்கக்கூடிய அம்சங்களை ராமச்சந்திரன் ரொம்ப தெளிவாக விளக்கினார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. நாம் எங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இது வெறுமனே பண்பாட்டு கலப்பாக மட்டும் இருக்கிறதா அல்லது இது நம்முடைய இந்தியாவிலே ஆதி காலத்திலிருந்து இன்று வரை நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு திணிப்பாக இருக்கிறதா என்ற கேள்வியை இந்த கட்டுரையிலிருந்து கிளப்ப வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் வடநாட்டு ஸ்கந்தனுக்கு தேவசேனை இருக்கிறாள் மனைவியாக, இங்கே பாரம்பரியமாக முருகனுக்கு வள்ளி என்ற மனைவி இருக்கிறாள். ஆனால் இந்த கலப்பு ஏற்படுகிற போது முருகனுடைய மனைவியாக தேவசேனை மாறுகிறாள், மனைவியாக இருந்த வள்ளி சக்களத்தியாக மாறுகிறாள் என்று சொன்னால் இந்த இடத்தை அடிக்கோடிட்டு பாருங்கள். இந்த நாட்டில் வைதீகம் எப்படி செயல்படுகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இதை சொல்லுகிறேன். அதே போல இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு சூர வழிபாடு, சூரசம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய மரபு நம்முடைய முருகனுக்கு கிடையாது. ஆனால் வடநாட்டில் உள்ள அந்த சூரசம்காரம் என்று சொல்லக்கூடிய கலாச்சாரத்தை இன்றைக்கு மிக பரவலாக கொண்டு வந்து விட்டார்கள். எப்படி நமக்கு அது என்னது விநாயகர் சதுர்த்தி என்பதை இன்றைக்கு இந்தியா முழுவதுமான ஒரு பண்டிகையாக மாற்றியிருக்கிறார்களோ, அதே போல இந்த சூரசம்காரம் என்ற பண்டிகையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே கொண்டு வந்துட்டார்கள். குறிப்பாக குமரி மாவட்டத்திலே தோவாளை, ஆரல்வாய்மொழி, மருங்கூர் போன்ற இடங்களில் சூரசம்காரம் என்பது வழக்கமாக நடக்கும். அல்லது மிகப்பெரிய அளவிலே திருச்செந்தூரில் சூரிய சம்ஸ்காரம் பெரிய அளவுக்கு நடக்கும். ஆனால் இன்றைக்கு நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், பல இடங்களில் சூரசம்காரம் நடக்கிறது. நான் இப்போது இங்கு நாகர்கோவிலில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய குஞ்சன் விளையில் கழிந்த 5 ஆண்டுகளாக சூரசம்காரம் என்ற சம்பவம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் இதற்கு முன்பு இந்த மரபே கிடையாது. அப்ப இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றையும் வைதிகமயமாக்கக்கூடிய, எல்லாவற்றையும் இந்துமயமாக்கக்கூடிய, எல்லாவற்றையும் பிராமணியமயமாக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கிறது. இங்கேதான் நம் பண்பாட்டு திணிப்பு பற்றி பேசுகிறோம். மதத்தினுடைய அடிப்படையில், ஆன்மீகத்தினுடைய பெயரில் இவையெல்லாம் நடந்தாலும் கூட இந்த பண்பாட்டு திணிப்பின் அடிப்படையில் தான் ஒரு வகையிலே பிராமணியம் அன்றைக்கும் இன்றைக்கும் இந்தியாவை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே முருகஸ்கந்த இணைப்பு என்பது ஒரு ஆய்வு கட்டுரை என்பதை மீறி அது நமக்கான ஒரு அரசியல் உணர்வை, இன்றைக்கும் என்ன நடக்கிறது என்பதை எடுத்து காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த கட்டுரையை நீங்களே நாளை படிக்கின்ற போது இந்த விஷயம் இன்னும் தூக்கலாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான
மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டுரையை நம்முடைய நண்பர் ராமச்சந்திரன் நமக்கு உரையாக தந்திருக்கிறார். இதன் மீது உங்களுக்கு உருவாகக்கூடிய சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் அல்லது கருத்துக்களை முன்வைக்க நீங்கள் முன்வரலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான உரை. ராமச்சந்திரன் உரை நிகழ்த்தும் பொழுது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அவன் உடம்பு சரியில்லாத ஒரு நிலைமையிலும் கூட பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது. இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய உடல் நலிவை பொருட்படுத்தாமல் ஒரு அந்த கட்டுரையை கிட்டத்தட்ட முழுமையாகவே எடுத்து சொல்லிவிட்டார் என்று கங்கா குறிப்பிட்டார். நான் அந்த கட்டுரையை படிக்கல. அப்படிங்கிற அவருடைய சின்சிரிட்டி தான் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு. இன்னைக்கு கதை சொன்ன ஆதிராமன் கதை அற்புதமான கதை. பாட்டி சொன்ன கதை அப்படிங்கிறதுல ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையில ஒரு சின்ன இது, யார் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படையாக சொல்ல முடியாத கட்டத்தில் அதை ஒரு கதை வடிவாக அந்த எதிர்ப்பை காட்டுவார்கள். இதுதான் விளிம்பு நிலை அடித்தட்டு மக்களுடைய பண்பாடுங்கிறத நம்ம பேராசிரியர் ஆசி அவர்கள் நிறுவியிருக்காரு. அது பல உதாரணங்கள் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பாட்டிக்கு ஆடிட்டே பாட்டு சோறு கேளு அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தும் பொழுது, அந்த பாட்டிக்கு அவமானத்தை சகித்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லாமல் ஆடிக்கொண்டே சோறு வாங்கி தின்னாலும் கூட அந்த அவமான உணர்ச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கையிற நிலைமையாக இருக்கும் பொழுது அது அந்த அந்த பெண்ணினுடைய அம்மாவுக்கே அந்த நிலைமையை திருப்பி காட்டி ஒரு கதை. இது பாட்டி சொன்ன கதை. அப்ப பாட்டிமார்கள் தாங்கள் மாமியார்களாக இருந்து மருமகள் சொல்லாத துயரை அனுபவித்த அந்த அந்த கொடுமைகளை, அந்த இதை ஒரு எதிர்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் இது போன்ற பாட்டி கதைகள் இருக்குங்கிறத அது ஒரு நுட்பமான ஒரு அவதானிப்பா நான் பார்க்குறேன். இன்னொரு செய்தி, இந்த மாமியார் மருமகள் ஒவ்வாமை என்பது இவருடைய பாட்டி என்ன பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறையாக இந்த பிரச்சனை இருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்கு. இந்த மருமகள் மாமியார் இந்த பிரச்சனை ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம டாக்டர் ஷாலினி அவர்கள் உயிரின் மொழின்னு ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் இதை பற்றி ரொம்ப உளவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் இந்த சிக்கலை ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வந்தது, அதையும் நான் சுட்டி காட்டுறேன். அதே போல் பாடல் பாடிய விக்டர், அது ஒன்றும் குரலுக்கு வயசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த திறமை, அதாவது கற்ற வித்தை பாகம் படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்ற வித்தையை மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது என்னைக்கு இருந்தாலும் அதை தன்னுடைய உயிர்த்தன்மையோடு தான் இருக்கும். நடைமுறை சூழ்நிலையால் அடிக்கடி பாடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாமே தவிர அந்த அந்த நுவான்சஸ், அந்த நுட்பங்கள்லாம் இன்னும் அவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம அவதானிக்கிறோம். அந்த விதத்தில் அவருடைய பாடலும் ரொம்ப ரசித்து கேட்டோம். அடுத்தபடியாக நம்முடைய தலைமை உரை நிகழ்த்திய கங்கா அவர்கள், நாவா அவர்கள் எப்படி ஒரு ஆய்வு உலகில் ஒரு புதிய தடத்தை பதித்தார் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லிவிட்டு, இந்த உலக இயக்கம் என்பது பல்வேறு விதங்களில் இருந்தாலும் கூட முக்கியமான ஒரு அம்சம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பண்பாடுகளின் ஊடாட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். அதை அவர் இன்னைக்கு ஹைலைட் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த ஒரு மனித குல வரலாறு எடுத்துக்கிட்டாலும் அதில் மார்க்சிய நோக்கில் வர்க்கங்களின் போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட அங்க ஒரு பண்பாடுகளின் ஊடாட்டம் நிகழ்ந்து கொண்டேதான் இருந்திருக்க முடியுங்கிறது நமக்கு அது எந்த விளக்கமும் தேவையே இல்லை. அதை சொல்ல கையோட இன்னொன்னு சொன்னாரு, பண்பாடுகளின் ஊடாட்டம் மட்டுமல்ல, பண்பாடுகளின் திணிப்பும் சைமில்டேனியஸா நடந்திருக்கு. இது உலக மானுடகுல வரலாற்றில் இது பிரிக்க முடியாத ஒரு அங்கம். அல்லது வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது இந்த இரண்டு அம்சங்களையும் மனதில் பதிந்து வைத்துக் கொள்வது அந்த வரலாற்று போக்கை வேறு சரியான ஒரு தளத்தில் நின்று அதை புரிந்து கொள்ள உதவும் என்கிற தன்மையில் தன்னுடைய சுருக்கமான அதே சமயத்தில் செறிவான தலைமை உரையை நிகழ்த்தினார் கங்கா அவர்கள்.
அப்புறம் உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் வந்து டயானிசிஸ் அப்படிங்கிற கிரேக்க கடவுள் அப்படி பற்றி அதை பற்றி ஒரு கொஞ்சம் நீட்டித்தே சொன்னார். நீட்டி சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு அந்த அந்த கதையிலிருந்து ஒரு பொதுப்படையான ஒரு தன்மையை வந்து அவர் விளக்கி சொன்னார். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மைகளான சில அசம்ஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனாலதான் ஒத்த தன்மை உள்ள அல்லது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரே போல் தோன்றக்கூடிய தன்மை உள்ள தொன்மங்கள் உலகம் முழுக்க இருக்கிற பண்பாடுகளில் காணப்படுதுங்கிற ஒரு செய்தியை அந்த டயானிசிஸ் அப்படிங்கிற அந்த கடவுள், கிரேக்க கடவுளை முன் வச்சு நாவா நிறுவியதாக ராமச்சந்திரன் தோழர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இது வந்து ரொம்ப ஊன்றி ரொம்ப ஆழமான கருத்து அது. இது 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 வந்து ஒரு மேம்போக்கா பார்க்கும்பொழுது ஒரு அவசர கதியான ஒரு பாமரத்தனமான முடிவுக்கு கூட ஒருத்தனை இட்டு செல்லும். அதாவது டயாக்னிசிஸ் தான் அந்த கடவுள் தான் இங்க வந்துட்டாரு, அந்த பண்பாட்டின் தொடர்ந்து காரணமாக வந்தது அப்படின்னு ஒரு அவசர கதியில வந்து சில ஆய்வு முடிவுகள் கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட அந்த மானுடவியலாளருடைய பல்வேறு ஆய்வுகளை கருத்தில் கொண்டு அல்லது இருக்கிற பல்வேறு மானுடவியல் கூறுகள், உலகம் உள்ள மானுடவியல் பழங்குடி மக்களுடைய பண்பாடுகளுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒருபோல் தோன்றுகிற தன்மையுடைய தொன்மங்கள் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கின்றன. அதனுடைய அந்த விதத்தில் இதை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தன்மையில இந்த கட்டுரை அமைஞ்சிருக்கிறது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சேவல் வந்து ஒரு புனிதம் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது நம்ம தொன்மத்தின் அடிப்படையில். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, நம்முடைய இதுல வந்து ஒரு மரத்தை வந்து அங்க ஒரு தொன்மம் இருக்கிறதா நம்மளுடைய நாட்டார் தெய்வ வழிபாட்டுல சில விஷயங்கள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கம் இருக்க பழங்குடிகளுடைய நம்பிக்கையும் இப்படிதான் இருக்கு. பல்வேறு இயற்கை நிலைகள் அவர்களுடைய மூதாதையருடைய ஆன்மாக்கள் உறைந்திருந்து அவர்களுக்கு நல்வழி காட்டுவதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்ப இந்த 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 டயாகனிஸ்ங்கிற கடவுளை முன்வைத்து அவர் அந்த டெரைவ் பண்ண பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது உலகம் முழுக்க இருக்கிற மானுட குலத்த சிந்தனைக்கு ஒரு ஆணிவேரான ஒரு சில போக்குகள் இருக்கு, அதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அந்த டயாக்னிசிஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க கடவுள் பற்றி சொன்னார். அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் கிடையாது. அந்த கடவுள் ஒரு தீவிர ஒழுங்குவாதி அல்ல, கொஞ்சம் ஒழுங்கற்று இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உள்ள ஒரு கடவுள். அந்த கடவுளை தான் நீட்ஷே, ஜெர்மன் பிலாசபர் நீட்ஷே வந்து தன்னுடைய ஆதர்சமாக எடுத்துக்கொண்டு அந்த கிரேக்க கடவுளையே துரதிரஷ்ட்ரா அப்படிங்கிற கேரக்டரா வச்சு தஸ் ஸ்பேக் துரதிரஷ்ட்ரா அப்படிங்கிற புத்தகமே எழுதியிருக்கிறதா. இன்னும் சொல்ல போனால் தன்னைத்தானே இந்த அந்த டயக்னிசிஸ் கடவுளாகவும் பாவித்து கொண்டார் நீஷே அப்படிங்கிற செய்திகள்லாம் ரொம்ப அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிறப்பாக மனசுக்கு பட்டுச்சு. அப்புறம் ஒரு சொன்னீங்க இப்ப இந்த இங்க முருகர் அப்படிங்கிறது வந்து எப்படியெல்லாம் இருந்தது. நம்ம சங்க இலக்கியங்கள் வந்து முருகருங்கிற பேர் தான் இருந்திருக்கு. 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த கந்தன்கிற ஒரு பெயர் நம்ம இலக்கியத்துல காணப்படுது. அதுவும் பரிபாடல் போன்ற இலக்கியங்கள் தான் காணப்படுதுங்கிறத ஒரு கருத்து சொன்னீங்க. இடையில வந்து ஒரு கருத்து நீங்க சொன்னீங்க, வட இந்தியாவில் சில பகுதிகளில் வந்து இந்த ஸ்கந்த காசுகள் கிடைத்தது அகழ்வாராய்வில். ஸ்கந்த காசுகள், நீங்க அந்த ஸ்கந்த புராணத்தினுடைய தோற்றம் பற்றி சொல்லும் பொழுது வேதத்துக்கும் உபநிடத காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் சொல்லப்பட்ட கடவுள் வந்து அதுவரையிலும் அக்னியாக மட்டுமே இருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஷண்முகம் அப்படிங்கிற ஷண்முகன்கிற ஒரு கடவுள் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஸ்கந்தன்கிற பெயர் வட இந்திய புலங்களில் வடபுல அறிவு பரப்பில் அல்லது டெக்ஸ்ட்ல எங்க முதல் முறையாக தோன்றியது அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டு சொல்லன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஸ்கந்த காசுகள் கிடைத்த காலம் எது, அல்லது அந்த காசுகள் உருவான காலம் எது அப்படிங்கிறத சொன்னா அப்படின்னு அந்த விவரம் தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்கந்த இணைப்பு உத்தேசமாக எந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிற இது ரொம்ப தெரிஞ்சுக்க முடியும். அந்த தகவல் உங்கள்கிட்ட இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்க.
அப்புறம் உரை முடிந்த பிறகு கங்கா அவர்கள் சொன்ன அந்த செய்தி, இது பண்பாடு என்பது அதுவரையும் பல நூற்றாண்டுகளாக மனைவியாக இருந்த வள்ளி ஸ்கந்த புராணம் ஸ்கந்தன் இணைப்புக்கு பிறகு சக்களத்தியாக மாறியதில் இருக்கிறது அரசியல் அப்படிங்கிற அந்த சொன்ன அந்த ஒரு வரி, அதுவே ரொம்ப ஆழமான புரிதலை உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். அதுவரையும் மனைவியாக இருந்தவள் சக்களத்தி ஆனது எப்படி? அதாவது நம்முடைய தொன்மத்தினுடைய பெருமைகளை அல்லது அதனுடைய அழகை மட்டுப்படுத்தி குறைக்கிற விதமாக அவர்களுடைய தெய்வானைங்கிற திணிப்பை குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த சூர சம்ஹார நிகழ்வு எங்க ஊர்லயும் பக்கத்துல இந்த வருஷம் நடந்திருக்கு. ஸோ அதை நான் ரெக்லைட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நடக்கல, திருச்செந்தூரில் மட்டும்தான் நடக்கும். இப்போ பரவலாக நடக்குதுங்கும் பொழுது அதுலேயும் இருக்கக்கூடிய அரசியல் போக்குகளை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணுங்கிற ஒரு செய்தியும் தெரியுது. மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் தோழர் அவர்களுடைய என்ன சொல்றது கன்விக்ஷன் என்னை நெகிழ வச்சது. அந்த அளவில் அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன கேள்விதான், அதுக்கு தகவல் இருந்தால் மட்டும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி தோழர். வேற தோழர்கள் கருத்துக்கள், கேள்விகள்? இப்போ ஜார்ஜ் ராமச்சந்திரன் இதுக்கு வேணா பதில் சொல்லட்டுமே. இப்போ அதாவது பேராசிரியர் ஆறாவமுதன் அவர்களுடைய விளக்கத்திலிருந்து சொல்றாரு, ஸ்கந்தன் என்ற தெய்வம் பல தெய்வங்களின் தன்மை கொண்டுள்ளதென்றும் ரிக்வேத காலத்திலேயே இத்தெய்வ வணக்கம் தோன்றிவிட்டது என்றும் அவர் கூறுகிறார். பேராசிரியரும் அதை ஏற்றுக்கொண்டதாகவே தெரிகிறது. அடுத்தது ரொம்ப நீங்க கேட்டதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நான் இன்னைக்கு பேசுனதுல கொஞ்சம் ஸ்கிப்பிங் இருந்தது, எனக்கு நன்றாக தெரிகிறது. நாம் பேசுறதுல குறிப்பாக கங்கா அதை எடுத்து சொன்னாரு. இந்திரன் ஸ்கந்தனுக்குமான உறவு பற்றி பேராசிரியர் குறிப்பிடுகிறார். கங்காவுக்கு நன்றி சொல்லணும். அந்த இடத்த சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், விட்டு போச்சு. பேராசிரியர் எழுதுறதே நான் தோழர் காமு அவர்களுடைய கேள்விக்கு விடையாக சொல்லுறேன். கங்கை சமவெளியில் ஸ்கந்த உருவம் கொண்ட அகழ்வாராய்ச்சி சான்றுகள் பல கிடைத்துள்ளன. உஜ்ஜயினியில் கிமு 200-300க்கு முந்திய ஸ்கந்த உருவம் அடிக்கப்பட்ட காசுகள் கிடைத்துள்ளன. பிரம்மணிய ஸ்கந்த என்ற எழுத்துக்களோடு சேவல் கொடியும் மயில் உருவமும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளன. இது குஷான அரச வம்சத்தை சார்ந்த ஷூவிஷ்கன் காலத்து நாணயங்களாகும். வேறொரு நாணயத்தில் ஸ்கந்தன், விசாகன் ஆகிய இரு உருவங்கள் ஒருவரை ஒருவர் நேரில் பார்ப்பது போல நிற்கும் நிலையில் பொறிக்கப்பட்டுள்ளன. இக்காசு விடுத்தவரும் குஷான வம்சத்தவரே. யௌதேய கணத்தவர்களும் யுத்தத்தையே தொழிலாக கொண்ட இனக்குழு மக்கள். அதான் யௌதேய கணம். 6 தலைகளும் 2 கைகளும் உடைய கார்த்திகேயனுடைய உருவம் பொறித்த காசுகளை விடுத்திருக்கின்றனர். இது கிபி 1 நூற்றாண்டில் முதலாக நடந்திருக்கலாம் அப்படின்னு பேராசிரியர் சொல்றார். இதுதான் அந்த ஸ்கந்தனை பற்றி உள்ள செய்தி. நான் ஓரளவு அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரிதானே தோழர்? காம தோழர். அடுத்தது கூட அது அந்த இடத்துலதான் பேராசிரியர் தமிழ்நாட்டிலும் முருக வணக்கம் பழமையானதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்றார். நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்ல இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் முருகனை பற்றி உள்ள செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கே பிள்ளை அவர்கள் ஆதிச்சநல்லூரில் கிடைத்த, அதாவது கிமு 1150 அப்போ அப்படி பேராசிரியருடைய காலத்துல அப்படி சொல்லப்பட்டது. அந்த செய்தியை வைத்து அங்க தங்க வாய்மூடிகள்,
அப்புறம் திரிசூலத்தினுடைய சேவல் உருவங்கள் ஆகியவை கிடைத்தன அப்படின்னு இது ஆரம்பகால முருக வணக்கம் இங்கு இருந்தது என்று கே பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றார். பேராசிரியருடைய இது என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே திரிசூலம், கோழி உருவம், வாய்மூடி முதலியன காணப்படினும் டியனோசிஸை போல கிடைத்துள்ள நாட்டு பண்பாட்டியல் வழிபட்ட செவி வழி கதைகளைப் போலவோ எழுதப்பட்ட புராணங்களைப் போலவோ முருகனை பற்றிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆதிச்சநல்லூர் ஒன்று தவிர அவ்வளவு பழமையான சால்கோலித்திக் நாகரிகம், கல்லும் உலோகமும் கலந்த கருவிக்காலம் தமிழ்நாட்டில் வேறெங்கும் இல்லை. அரிக்கமேடு பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கு அரிக்கமேடு காணப்பட்ட அகழாய்வு 1000 ஆண்டுகள் பிற்பட்டவை அப்படின்னும் பேராசிரியர் சொல்லுகிறார். அன்னைக்கு அவருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கட்டுரையில் அவர் தருகிறார். சரி, வேற தோழர்கள்? அப்புறம் இதே ராஜா நம்ம ராமச்சந்திரன் சொன்ன கருத்தோட இன்னொரு கருத்தையும் இதோட இணைச்சு பேசலாம் நினைக்கிறேன். வணக்கம்ண்ணே. வணக்கம் ராமச்சந்திரன். வணக்கம் வணக்கம். இதயராஜா இருக்கேன். இதயராஜா பேசுறீங்களா? நான் பேசல. சார் தோழர் ராமச்சந்திரன் பேசுன மிக அருமையான அற்புதமான ஒரு உரை. சார் தோழர் காமு கேட்ட மாதிரி அது நான் எப்படி யோசித்து பாக்குறேன் அப்படின்னா, தோழர் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாள் அறிஞர் நம்மளுடைய வானமாமலை தொட்டு காட்டிய அடிப்படையிலையும் நாம இப்படி புரிஞ்சுக்கிறலாம். அந்த கந்தன் என்பதற்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டேஜ்ல அந்த கந்தன் அந்த ஆரிய கடவுளோட அந்த சேயோன் அந்த கந்தனோட இணையக்கூடிய ஒரு சூழலை நம்ம 2 இடத்துல பொருத்தி பார்க்கலாமான்னு நான் யோசித்து பாக்குறேன். எந்த திரும்ப கேள்வி கேட்டுற வேணாம், எல்லாரும் தான் அதை யோசித்து பார்க்கணும். அந்த தொல்காப்பியத்துல கொடிநிலை, கந்தளி, வள்ளி அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜை காட்டுவாரு தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியம் என்பது சங்க இலக்கியத்திற்கு பிற்பாடுதான் படைக்கப்பட்ட ஒரு இலக்கண நூல். இந்த இலக்கண நூல்ல அந்த கொடிநிலை, கந்தளி, வள்ளி அந்த புறத்திணையோட ஒட்டி பார்க்கும்போது ஒரு அர்த்தமும் வேறொரு விதமா நாம தத்துவார்த்த ரீதியாக பார்க்கும்போது வேறொரு அர்த்தத்தையும் அது காட்டுது. இந்த கொடிநிலை என்பது ஒரு ஒரு உச்சத்தினுடைய அடிப்படையை, ஒரு உயரத்தினுடைய அடிப்படையை, ஒரு வெற்றியினுடைய அடிப்படையை காட்டுது. கந்தளி என்பது ஒரு பகைவரை அழிக்கக்கூடிய ஒரு வெற்றியினுடைய மறு உருவமாக காட்டுது. வள்ளி என்பது அந்த வளமையை காட்டுது. இப்ப இந்த 3க்கும் முன் தொடர்பு, அதாவது புறத்திணை அடிப்படையில் முன் தொடர்பு பார்த்தோம் அப்படின்னா, அன்றைய இயற்கை நிலையில் வாழ்ந்த மக்கள் மரத்தின் மீது கொடி படரும் போது அந்த அந்த மரத்தை பற்றுக்கோடாக அந்த கொடி சுட்டி இருக்கும் போது அந்த கொடியை ஒரு புனித மிகுந்த ஒரு பொருளாக தொடக்க நிலையில கருதுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அந்த மரம் வறட்சியினால் அது படுகின்ற போது அல்லது அது பட்டு போகின்ற போது அந்த கொடி படர்ந்த மரத்தை அவர்கள் மீண்டும் ஒரு நினைவாக்கத்துல அந்த கந்தளி என்ற அர்த்தத்துல அந்த மரம் வெம்மையில வாடி போயோ அல்லது கருகி போயோ இருக்கின்ற போது அதை கந்தளி என்ற ஒரு புனிதத்தன்மையில யோசித்திருக்கலாம். 3ஆவதாக பட்டுப்போன மரத்துல கொடி படர முடியாம அந்த கொடி நிலத்திலே படருகின்ற போது அந்த கொடியை வள்ளியாக, வளமையாக, வளமையின் அர்த்தத்துல அந்த மாண்டவியல் அடிப்படையில அப்படியே நம்ம பொருத்தி பார்க்கலாம். தொல்காப்பியத்துல புறத்திணை பிளஸ் மாண்டவியல் அடிப்படையில பார்க்கலாம். அதே மாதிரி இப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரிக்வேதத்துல சார் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி வேள்வியில உருவாகக்கூடிய அந்த அவிபாகங்கள், குறிப்பாக இந்திரனுக்கு இணையாக இருக்கக்கூடிய அக்னி தெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது
இந்திரனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேள்வியினுடைய அவிபாகம்தான் அவங்களுக்கு வந்து கொடுத்து. அவிபாகம் என்பது நெருப்புல விட்டு சுட்டரிக்கப்பட்ட ஒரு பொருளாக அது உருமாற்றம் அடையுது. அது மட்டனோ சிக்கனோ ஏதோ ஒரு அசைவ பொருள். இப்ப அது ஒரு படையலாக உருமாற்றம் அடையக்கூடியதாக இருக்கு. இத கார்த்திகேயனோட நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிவபெருமானுடைய அந்த உயிர் பொருளை, அந்த அக்னியை தாங்க முடியாம அந்த நவகன்னியர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி உட்கொண்டு அந்த கார்த்திகேயனை படைத்ததாக ஒரு தொன்மம் புலப்படும். அப்ப நாம சார் சொன்ன மாதிரி, ராமச்சந்திரன் தோழர் சொன்ன மாதிரியும், நாம அந்த தொல்காப்பியம் தான் அதனுடைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய சூழல்ல இருக்கின்றதோ. ஏன்னா ரெண்டுக்கும் உள்ள இணைவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தமிழர்களுடைய சிந்தனை மரபுக்கும் தமிழர்கள் சிந்தனை மரபு டேனாகி போகக்கூடிய அந்த ஒரு எட்ஜு, அந்த நுழைவு தொல்காப்பியத்தினுடைய இந்த கொடிநிலை கந்தளி வழியை வச்சு நம்ம இன்னும் பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு பலவிதமான சிந்தனைகள் நமக்கு உள்வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இது நம்ம தோழர் சொன்ன மாதிரி, ராமச்சந்திரன் தோழர் சொன்னதை அடிவற்றி நம்மளுடைய அந்த அறிஞர் வானவமலை சொன்ன கருத்தை மீண்டும் உருவாக்கம் நம்ம நீட்சியாக பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன். சார் வணக்கம். நன்றி இதே ராஜா. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே. சரி, நீங்க சொன்னதை யோசிப்போம், செய்யலாம். சரி, கங்கா அண்ணன் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? கங்கா அண்ணன். இல்ல, நான் நம்ம இவரு காமு கேட்ட ஒரு கேள்வி ஸ்கந்தனை பற்றி உள்ள விஷயங்கள் எப்ப வருதுங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம அது ராமச்சந்திரன் ஒரு தகவலோடு இணைச்சு பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா பேராசிரியர் என்ன சொல்றாருன்னா, வேத காலத்தில் ஸ்கந்தனை பற்றிய குறிப்புகள் இல்லை. வேதத்துக்கு பின்னாடி உள்ள காலங்கள்ல வரக்கூடியது இன்றைக்கு பேசக்கூடிய ஸ்கந்தனை போன்று அன்றைக்கு பேசிய கடவுள்ங்கிறது சண்முகன். அத ராமச்சந்திரன் விரிவாகவே சொன்னார். அதுதான் பின்னாடி எங்க குறிப்பாக வருதுன்னு பேராசிரியர் சொல்றாருன்னா, ராமாயணம் மகாபாரதம் வரும்போதுதான் ஸ்கந்தனை பற்றி உள்ள ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயம் உருவாகுதுங்கிறத ஒரு விஷயம். அப்போ காமு கேட்ட கேள்விக்கு அது ஒரு பதிலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல இந்த இந்திரனுக்கும் ஸ்கந்தனுக்கும் உள்ள ஒரு பெரிய விஷயம் இந்த இதுல பேராசிரியர் நிறைய பேசுறாங்க. அந்த ஸ்கந்தன் பிறந்து வந்தது, அப்புறம் ஸ்கந்தனுக்கும் இந்திரனுக்கும் தகராறு, சண்டை மூலக்கூடியது. இந்திரன் அந்த ஸ்கந்தனை கொன்று விட வேண்டும், இல்லை என்றால் இந்திரனை இவன் கொன்று விடுவான் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்திரன் இல்லை, எனக்கு கொல்ல விருப்பம் இல்லை என்று சொல்லுவான். அதே போல பின்னாடி ஸ்கந்தன் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம ஏற்கனவே பேசினது என்னது, இந்திரனுக்கு இடத்தை நான் எடுக்க மாட்டேன், இந்திரன் ஆட்சி அவரை நடத்தட்டும், நான் தேவ சேனாதிபதியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட சமரசங்கள் அதெல்லாம் இருக்குது. அப்ப இதுலதான் நம்ம என்னன்னா, இந்த ஊடாட்டங்கள் அல்லது இந்த கலப்புகள், இதுக்கடையில இருக்கக்கூடிய திணிப்புகள், இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் 1, 1, 2 என்ற முறையில பார்க்க முடியாது. எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு விதமான ஒரு சுழற்சி உள்ள கிடக்குது. இந்த கடல்ல நீர் சுழற்சி இருப்பதை போல இந்த பண்பாட்டு விஷயங்களில் எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து பார்த்தாச்சுன்னா அதுக்குள்ள ஒரு சுழற்சி கிடக்கும். அந்த சுழற்சி எப்படிப்பட்ட சுழற்சி என்று கண்டுபிடிப்பதில் தான் நம்முடைய ஆராய்ச்சி இருக்கிறது, அல்லது நாம கண்டறிய வேண்டிய உண்மைகளும் அதுக்குள்ளதான் கிடக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு ராமச்சந்திரனுடைய இந்த உரை என்பது நமக்கு மிக குறிப்பான ஒரு அருமையான உரையாக இருந்தது. ஏன்னா நம்ம பேராசிரியருடைய எல்லா படைப்புகளையும் எடுத்து வைத்து பேசுவதற்கான ஒரு முகாந்திரமாக, ஒரு முதல் தொடக்கமாக இந்த விஷயம் இருந்ததுங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறேன். வேற தோழர்கள் யாராவது பேசணும்னா பேசலாம். அல்லது நாம முடிவு புரிஞ்சு போகலாம். ஜார்ஜ், சரிண்ணா. அடுத்த முடிவுக்கு முன்னாடி அடுத்த நிகழ்ச்சி திங்கட்கிழமை உள்ளதை நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. அனௌன்ஸ் பண்றேன். சைமன் நிறைவு சொல்லியாச்சு. அப்போ தோழர்களே, இப்போ
விவாதத்தில் பங்கெடுத்த தோழர்கள், குறிப்பாக காமு தோழர், அதே போல தோழர் இதயராஜா, 2 பேருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்வோம். அதே போல நிறைவு பாடல் பாட இருக்கக்கூடிய சைமனுக்கும் நம்முடைய நன்றியை சொல்லிக் கொள்வோம். அடுத்த நிகழ்வு என்பது வருகின்ற திங்கட்கிழமை ஜீவானவா சிந்தனை பள்ளியினுடைய 413வது மெய்நிகர் மேடை. அது ஜீவானவா மற்ற சிங்காரவேல சித்தாந்த பள்ளியின் சார்பில் நடைபெறுகின்ற தத்துவ உரையாடல். அது 81வது அமர்வாக இருக்கும். அந்த அமர்வில் சங்க காலத்திற்கு பிறகான இலக்கியம் முதல் சந்திப்பு என்ற தலைப்பிலே நம்முடைய அண்ணன் முத்துமோகனுடைய இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலை அடியொற்றி நம்முடைய அன்பு தம்பி பேராசிரியர் டெரன்ஸ் சாமுவேல் பேசுவார். அன்றைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய அன்பு தம்பி இதயராஜா, தூய சவேரியார் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடிய இதயராஜா அவர்கள் தலைமை தாங்குவார்கள். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியிலே கதை சொல்லுவதற்காக நான்சி கோமகன் கோவையிலிருந்து வருகிறார், சிறார் செயல்பாட்டாளர். அந்த சிந்தனை பள்ளியினுடைய மெய்நிகர் மேடையை நம்முடைய அன்புக்குரிய தோழர் கவிஞர் காமு அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்து தருவார்கள். தோழர்கள் எல்லோரும் இதுபோல நம்முடைய அன்றைய நிகழ்ச்சிக்கும் திரளாக வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு எல்லோரையும் கேட்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணே. அன்பார்ந்த தோழமைகளே, இன்றைய நிகழ்ச்சி 412வது ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இந்த மெய்நிகர் மேடை நிகழ்வு மிகவும் வெற்றிகரமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்வாகவும் நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை பாட என்னுடைய அருமை நண்பன் தோழன் சைமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். 412வது மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கும் அனைத்து தொடர்களுக்கும் வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையெட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயந்தர மறுத்திடல் பசிப்போம். இயல்பொருள் பயந்தர மறுத்திடல் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர். நன்றி சைமன். இப்போ நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். மீண்டும் நாம் நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு இதே மெய்நிகர் மேடையில் சந்திப்போம். வணக்கம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.